சொற்பொழிவு 14. பிடித்தமான லட்சியம். முதல் கேள்வி. மனத்தத்துவ நிபுணரான சிக்மண்ட் ஃப்ராய்ட் சாவு ஆசை பற்றி கூறியுள்ளார். நீங்களும் வாழும் ஆசை ஈரோஸ் பற்றி குறிப்பிட்டுள்ளீர்கள். ஃப்ராய்டின் கோட்பாட்டை நீங்கள் நவீன யுகத்திற்கேற்ற ஆன்மீக உருமாற்றம் கருதுகிறீர்களா? தயவு செய்து எனக்கு விளக்குங்கள். ஓஷோ. ஃப்ராய்டின் கோட்பாடு நவீன யுகத்திற்கேற்ற ஆன்மீக உருமாற்றம் அன்று. அவர் செய்துள்ள ஆராய்ச்சி ஆழமானது. வாழ்வில் விருப்பம் என்னும் கோட்பாடு எப்பொழுதுமே பேசப்பட்டு வருகிறது. ஃப்ராய்ட் உலக அறிவின் வளர்ச்சிக்கு வழங்கிய கொடையில் சாவு விருப்ப கோட்பாடும் கலந்துள்ளது. மனிதன் உயிருடன் இருக்கவே விரும்புகிறான் என்பது உண்மை. ஆனால் சில சமயங்களில் சில சூழ்நிலைகளில் அவன் இறந்துவிடவே விரும்புகிறான் என்பதும் அதே அளவிற்கு உண்மை. யோசித்துப் பார். நீ இளைஞனாக இருந்தாய், வாழவே விரும்பினாய். பிறகு ஒரு காலத்தில் வயோதிகன் ஆனாய். உடல் தளர்ந்தது, உறுப்புகள் களைத்துப் போயின. வாழ்க்கையில் அறிய வேண்டியதை அறிந்தாகிவிட்டது, செய்ய வேண்டியதை செய்து முடித்தாகிவிட்டது, அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்தாகிவிட்டது. இவ்வயதில் எல்லாம் சாரமற்று போனது. எவ்விஷயத்திலும் ஆர்வம் தோன்றுவதில்லை. எல்லாமே ஏற்கனவே செய்தாகிவிட்டதாக உணர்கிறாய். சலிப்பு பிறக்கிறது. இந்நிலையில் நீ இறப்பதை விரும்ப மாட்டாயா? உன் ஆழ்மனத்தின் ஆழத்திலிருந்து குரல் கேட்கும், போதுமப்பா, இதற்கு மேல் தாங்க முடியாது. நாடகம் முடிகிறது, திரை இறங்க ஆரம்பிக்கட்டும். கிழக்கத்திய நாடுகளில் வாழ்ந்த ஞானிகள் கூறிய வைராக்கியம் என்னும் கண்ணோட்டத்தில் சாவு விருப்பத்தின் சாயல் தெரிகிற புத்தர் உபதேசித்த நிர்வாண கோட்பாடும் சாவு விருப்பத்தின் எல்லையை தொடும். நிர்வாணம் என்பது என்ன? வேறு விதமாக நம் நாட்டில் பிறப்பு இறப்பிலிருந்து விடுதலை என்கிறோமே, அதன் அர்த்தம் என்ன? கூறுகிறேன். வாழ்க்கை அனுபவித்து திகட்டிவிட்டது. மீண்டும் உலகிற்கு திரும்பி வர விரும்பவில்லை. எல்லாவற்றிற்கும் எல்லை உண்டு. அயர்ந்து போய்விட்டோம். முழுமையாக ஓய்வெடுக்க விரும்புகிறோம். இதைத்தான் ஃப்ராய்ட் சாவு விருப்பம் என்கிறார். இந்த வார்த்தைகளால் பயப்படாதீர்கள். வாழும் ஆசை பற்றுதலையும் சாவு ஆசை வைராக்கியத்தையும் தூண்டிவிடும். வாழும் ஆசை உன்னை மாயையில் பிணைத்து வைத்திருக்கிறது. சாவு ஆசை உன்னை மாயையிலிருந்து விடுவிக்கும். ஃப்ராய்டுக்கும் கூடதான் ஆராய்ந்து கண்டுபிடித்த உண்மையின் முழு அர்த்தமும் என்ன என்று தெரிந்திருக்காது. சாவு விருப்ப ஆராய்ச்சியை அவர் தமது வாழ்க்கையின் கடைசி காலத்தில் மேற்கொண்டிருந்தார். ஒருவேளை அவரது மனமே கூட அச்சமயம் சாவு விருப்பத்தால் நிரம்பி போயிருக்கும். அவரே தொடர்ச்சியான ஆராய்ச்சிகளின் காரணமாக குழம்பி போயிருப்பார். அவர் வாழ்க்கை முழுதும் காமம், பாலுணர்ச்சி உந்துதல், வாழ்வாசை, உணர்வுகளின் கிளர்ச்சி ஆகியவை குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தார். வாழ்க்கையின் இறுதி நேரத்தில் சாவாசை பற்றி கண்டுபிடித்தார். அந்த கண்டுபிடிப்பு அவரை திகைக்கச் செய்திருக்கும். ஏனெனில் அவர் எதையும் தர்க்க அடிப்படையில் காண்பவர். தான் வாழ்க்கை முழுவதும் ஆராய்ந்து கண்டுபிடித்தவற்றிற்கு முரண்பாடாக அல்லவா தன் புதிய கண்டுபிடிப்பு அமைந்துள்ளது என்று அவருக்கு கலவரம் உண்டானது. அவர் இதுநாள் வரை எப்பொழுதும் சொல்லி வந்தது என்னவென்றால், மனிதன் உயிர் வாழ வேண்டும் என்கிற வெறியுடன் வாழ்ந்து வருகிறான். மேலும் காம உணர்வு, ஈரோஸ், ஒன்றே வாழ்க்கையின் அடிப்படை. ஆனால் இப்போது இறக்கும் தருவாயில் மனிதனுக்கு சாவிலும் பெருவிருப்பம் இருக்கக்கூடும் என்று புலனாகியது. அப்படியானால் சிற்றின்ப உணர்வின் நிலை என்ன? வாழும் விருப்பம் என்ன ஆனது? ஃப்ராய்ட் ஞானி லாவோத்சுவை பின்பற்றினவர் இல்லை. அரிஸ்டாட்டிலை பின்பற்றினவர் தர்க்கவாதி. புதிய கண்டுபிடிப்பு முன்பு கூறியவற்றுடன் முரண்பட்டதால் அதை ஏற்பது சங்கடமாக இருந்தது. அவர் அறிவியல் கண்ணோட்டம் உள்ளவர். இறுதியில் ஏதாவது கண்டுபிடித்து
தான் இதுவரையில் கண்டுபிடித்தவற்றில் உள்ள பூர்த்தியாகாத சிக்கல்களை சரி செய்து விடலாம் என நினைத்திருந்தார். ஆனால் அவரது கடைசி கண்டுபிடிப்பு வாழ்க்கை முழுவதும் கண்டுபிடித்ததற்கு எதிர்மாறாக அமைந்துவிட்டது. வாதத்திற்கு பிரதிவாதம் போல் முரண்பாடாக அமைந்துவிட்டது. ஆனால் ஃப்ராய்டு நேர்மையானவர். அவர் எதையும் மறைக்கவில்லை. நேர்மை குறைந்த மனிதனாயிருந்தால் தனது இந்த கண்டுபிடிப்பை மறைத்திருப்பான். அது பற்றி பேச்சே எடுத்திருக்க மாட்டான். வாழ்க்கையின் கடைசி நேரத்தில் எவன் தன் வாழ்க்கையின் சாதனைகளை மெழுகி பூசி மறைப்பான்? 40 ஆண்டுகளாக உழைப்பின் அடிப்படையில் தான் நிரூபித்த நிலைநாட்டிய கோட்பாடுகளுக்கு விரோதமாக ஒரு புதிய கோட்பாட்டை நிறுவுவது என்பது இதுவரையில் நம்பிய சிந்தனைகளை எல்லாம் தாறுமாறாக்கி விடுவதற்கு சமம் அல்லவா? நேர்மை குறைந்தவனாக இருந்தால், நிரூபிப்பதில் சிறு குறைபாடு இருந்தால், புதிய கோட்பாட்டை வெளியிடுவதை தள்ளி போட்டின்றும் இருப்பான். வெளியிட வேண்டிய கட்டாயம்தான் என்ன? யாரிடமும் சொல்லாமல் வாயை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருக்கலாமே. ஃப்ராய்ட் அப்படிப்பட்டவர் அல்லர். கண்ணியமானவர். அவர் புதிய கண்டுபிடிப்பின் விளைவு பற்றி கவலைப்படவில்லை. அவர் நினைத்தார், இதுவரையிலான என் முழு வாழ்க்கையின் கண்ணோட்டம் சரிந்து விழுந்தாலும் சரி, என் வாக்கு மூலத்தில் முரண்பாடுகள் வெளிப்பட்டாலும் சரி, எதை புதிதாக அறிந்தேனோ கண்டேனோ அதை சொல்லத்தான் போகிறேன். இவ்வாறு நினைத்து முரண்பாடான கோட்பாடானதால் சற்று தயக்கத்துடன் சாவை விரும்புதல் என்னும் கண்டுபிடிப்பை அவர் விவரித்தார். என் கண்ணோட்டத்தில் ஃப்ராய்டுக்கு இந்த கடைசி கோட்பாடு தோன்றாமல் போயிருந்தால் அவர் அதுவரை வாழ்க்கையில் ஆராய்ந்து கூறியவையெல்லாம் அரைக்குறையாக உணரப்பட்டிருக்கும். நீ வாழும் ஆசை குறித்து ஆழமான ஆராய்ச்சி செய்தால் அதற்கு எதிரான அபிப்பிராயமும் அதிலேயே மறைந்திருப்பதை அறிந்து கொள்வாய். ஆகவேதான் பிறப்பு ஏற்படும் போதே மரணமும் சேர்ந்து தோன்றுகிறது என்று மக்கள் சொல்கிறார்கள். மரணத்தின் ஒளி வாழ்க்கையில் சன்னமாக மறைந்திருக்கிறது. ஒரு பொருள் உண்டானதும் அதன் தேய்வும் அழிவும் சேர்ந்து உண்டாகின்றன. உருவானதெல்லாம் ஒரு நாள் உடையும், சேகரித்தது எல்லாம் ஒரு நாள் சிதறும். ஆக நமது வாழ்க்கை நடக்கும்போது சாவின் நிழலும் பின்தொடர்கிறது. ஒரு கால் வாழ்க்கை, இன்னொரு கால் மரணம் என்று நாம் கால்களை மாற்றி மாற்றி வைத்து சீராக நடக்கிறோம். ஃப்ரைட்டு மட்டுமல்ல, பாரதமும் ஒன்று கண்டுபிடித்துள்ளது. அதன்படி நம் வாழ்வும் இல்லை, சாவும் இல்லை. அவை இரண்டும் நம் கால்கள் போன்றவை. மூன்றாவதாக ஒன்றை நம்மால் பார்க்க முடியாததால் தான் போராட்டமெல்லாம். மூன்றாவது தெரிந்துவிட்டால் பிரிந்திருப்பது எல்லாம் சேர்ந்து இணையும். ஈரோஸ் கோட்பாடு வாழ்வதில் விருப்பத்தை குறிப்பிடுகிறது. பிறகு தானாடோஸ் சாவில் விருப்பம் எனும் கோட்பாடு. ஒன்று வாதமெனில் மற்றது பிரதிவாதம். இவ்வாறு இரண்டுதான் இருந்தால் விவாதம்தான் வரும். அதற்கு தீர்வு காண்பது கடினமாகியிருக்கும். சம்வாதம், சிந்தீசிஸ், இணைப்பாக்கம் வரை வந்திருப்பார். அடுத்து சாட்சி நிலையையும் அறிந்து கொண்டிருப்பார். அவர் சரியான பாதையில்தான் முன்னேறி கொண்டிருந்தார். சேருமிடம் சற்று தொலைவில் இருந்தது. போய்ச் சேரும் முன் வாழ்க்கை யாத்திரை முடிந்துவிட்டது. வழி சரி, திசை சரி. ஆனால் வாழ்விலிருந்து மரண நிலையை அடைந்து விட்டார். ஒரே ஒரு உபாயம்தான் இந்நிலையில் உள்ளது. வாழ்வு, சாவு ஆகிய இரண்டின் கட்டுப்பாட்டையும் மீறி செல்ல வேண்டும். இவ்வாறு மீறி ஒருவன் அடையும் நிலையைத்தான் அஷ்டாவக்கிரர் சாட்சி மனப்பான்மை என்றழைக்கிறார். நீ வாழ்வும் இல்லை, சாவும் இல்லை. வாழ்வு, சாவு இரண்டுமே விளையாட்டுகள். நீ அவற்றில் சுயமாக ஒன்றை தேர்ந்தெடுத்தால் மற்றதும் கட்டாயமாகச் சேர்ந்து வரும். வாழ்வை விரும்பி தேர்ந்தெடுப்பவன் சாவையும் தேர்ந்தெடுக்க நேரிடும். அன்பை தேர்ந்தெடுப்பவன் வெறுப்பும் சேர்ந்து வருவதை தடுக்க முடியாது.
கௌரவத்துடன் அவமரியாதையையும் ஏற்க நேரிடும். சிரிப்பை தேர்ந்தெடுப்பவன் கண்ணீரிலிருந்து தப்ப முடியாது. ஒரு விளைவிற்கு மறுவிளைவு உண்டாவதில் தாமதம் ஏற்படலாம். ஆனால் முரண்படும் அவற்றிடையே போராட்டம் நிச்சயம் இருக்கும். ஒன்றை தெரிந்தெடுப்பதில் நீ ஈடுபட்டால் அதற்கு எதிரிடையான மற்றதும் தன்னை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்ளும். உனக்கு விருப்பமா, விருப்பமில்லையா என்ற கேள்வியே எழாது. நீ நாணயத்தின் ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுத்தால் இன்னொரு பக்கமும் தானாகவே உன் கைக்கு வந்திருக்கும். எத்தனை வருஷம் கழிந்தாலும் இதில் மாறுதல் கிடையாது. ஆகவே தேர்ந்தெடுக்காதே. இரண்டிற்கும் சாட்சியாக இருந்துவிடு. அப்பொழுது நீ இரண்டையும் கடந்து விடலாம். இறப்பு மறுபிறப்பிலிருந்து விடுதலை, வாழ்வு சாவிலிருந்து விடுதலை ஏற்படும். இந்த மூன்றாம் நிலையை, மகிமை மிக்க நிலையை ஆராய்ந்து தேடி பெற வேண்டும். சாவில் விருப்பம் என்பது நவீன யுகத்திற்கேற்ற ஆன்மீக உருமாற்றமா என்று கேட்டாயல்லவா? அப்படியல்ல. இன்றைய மொழி நடையில் சொல்வதானால் அது வைராக்கியத்தை தேடுதலாகும். வைராக்கியம் கொள்பவன் வைராகி எனப்படுகிறான். இதன் பொருள் என்ன? வாழ்க்கையிலிருந்து விடை பெற விரும்புகிறவனே வைராகி. அவன் என்ன சொல்கிறான்? ஆசாபாசங்கள் நீங்கிவிட்டன, வீணையின் தந்திகள் முறுக்கிழந்து போயின. இப்போது நான் விடை பெற்று செல்ல விரும்புகிறேன். இங்கே வீடு கட்டி வசிக்க பொருத்தமான இடம் இருப்பதாக தெரியவில்லை. என்னை போக விடுங்கள். இவ்வாறு அவன் கூறுவதுதான் இறப்பில் விருப்பம் என்பது. ஃப்ராய்டும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவர் தமது இந்த கண்டுபிடிப்பின் போது புத்தர் சாவு விருப்பத்தால் நிரம்பி இருந்ததாக நினைத்தார். இது ஒரு வகையில் சரி. ஏனெனில் வாழ்வதில் பற்று நீங்கிவிட்டது. வாழும் ஆசை அகன்றுவிட்டது. அந்த வேட்கை சென்றுவிட்டது. மேற்கொண்டு வாழ்வதில் பிடிப்பு இல்லை. ஆகவே ஃப்ராய்ட் புத்தர் சாவு விருப்பத்தால் நிறைந்திருந்தார் என்றும் பௌத்த மதம் சாகின்றவர்களின் மதம் என்றும் நினைத்தார். மேலும் அம்மதம் ஏமாற்றம், சோகம், பச்சாதாபத்தால் நிறைந்த மக்களின் மதம் என்றும் அது எதிர்மறையானது என்றும் கருதினார். பழத்தம் பற்றிய சிந்தனையில் அவர் சிறிது முன்னேற்றம் கண்டார். ஆனால் அதன் முழு பரிமாணமும் அவருக்கு புலப்படவில்லை. புத்தருடைய மதம் பற்றி ஆதரிக்கும் மதம் அன்று, பற்றின்மையின் மதமும் அன்று. அது ராகம், விராகம் கடந்த வீதராக மதம். முதன்மையான பரம சந்நியாசி வீதராகியாக இருப்பான். வீதராகி என்பதன் அர்த்தம் வைராக்கியத்திலும் பற்றுதல் இல்லாதவன் என்பதாகும். அது ஆன்மீக அனுபூதியின் உன்னதமான கடைசி சிகரம். பற்றில், ராகத்தில் பற்றில்லாவிடில் விராகம், வைராக்கியம். அடுத்து விராகத்திலும் பற்றில்ல ஆவிடில் வீதராகம். குடும்பஸ்தன் உலகப்பற்று நீங்கினால் சந்நியாசி ஆகிறான். சந்நியாசத்திலும் மேலான நிலைக்கு உயர்ந்தால் வீதராகி ஆவான். வைராக்கிய நிலையிலும் ஒரு வகையான பற்றிருக்கும். பணத்தில் பற்று வைப்பது ராகம். அதை வெறுத்து ஒருவன் வறுமையை ஆதரிப்பதும் ஒரு வகை ராகமே. அவன் பணமில்லாவிட்டால் சுகம் என்பான். இங்கே சுகத்தில் பற்று தெரிகிறது. ஒருவன் ஆடைகளில் பற்று கொண்டிருப்பான். அவற்றில் பற்று நீங்கிய வைராகி நிர்வாணத்தில் பற்று கொண்டவனாக இருப்பான். ஒவ்வொருவர் சொல்லுவார்கள், பெண் கிடைத்தால் சுகம், ஆண் கிடைத்தால் சுகம், அழகிய உடல் கிடைத்தால் சுகம். வேறு சிலர் மறுப்பார்கள், அப்படி இல்லை. பெண்களிடமிருந்து, ஆண்களிடமிருந்து, உடல் கவர்ச்சியிலிருந்து தூர விலகி காட்டில், தனிமையில், எதுவுமற்ற இடத்தில், பொட்டலில் வசிப்பது சுகம். இக்கருத்துக்கள் முரண்படுவது போல தெரிந்தாலும் இவை ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள், ஒன்றையொன்று அனுசரித்துச் செல்பவை. வீதராகியின் நிலை வைராகியின் நிலைக்கு அடுத்த மேம்பட்ட நிலை. கையில் இருந்த காசை எரிந்துவிட்ட நிலை. ஜே
கிருஷ்ணமூர்த்தி இந்நிலையை மாற்றில்லாத நிலை, சாய்ஸ்லெஸ்னஸ் என்கிறார். மாற்று கிடையாது, தேர்ந்தெடுக்கும் தேவை எழாது. ஃப்ராய்ட் இந்த நிலை பற்றி ஏறத்தாழ அறிந்து கொண்டு விட்டார். அவர் அதிசயமான மனிதர். ஆனால் அவருக்கென்று சில எல்லைகள், கிழக்கத்திய மதங்கள் பற்றி அவர் சரியாக அறிந்திருக்கவில்லை. அவர் மனத்தை இந்த மதங்களுக்கு விரோதமாக கிறிஸ்தவ மதமும் யூத மதமும் ஆக்கிரமித்திருந்தன. மேற்கூறிய இரு மதங்களும் ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த வெளிப்பாடுகள் என்று கூற முடியாது. அவை சராசரி வெளிப்பாடுகளேயாகும். புத்தரின் அளவரைதான் இயேசுநாதரும் உயர்ந்திருக்கிறார். ஆனால் புத்தரின் சீடர்கள் புத்தருடைய சிந்தனையை எந்த அளவு உயரத்திற்கு கொண்டு சென்றார்களோ அதை அளவிற்கு கிறிஸ்துவ மதம் உயர முடியவில்லை. பௌத்தத்தின் முழுமையான தூய்மையை, விவேகத்தை கிறிஸ்தவம் எட்டவில்லை. லாவோட்சு அளவிற்கு மோசஸ் உயர்ந்து விளங்கினார். ஆனால் லாவோட்சுவின் சிஷ்யர்கள் அவரை எந்த உயரத்திற்கு கொண்டு சென்றார்களோ அந்த அளவிற்கு யூதர்களால் மோசஸை உயர்த்த முடியவில்லை. லாவோட்சுவின் சிந்தனைகள் ஆகாயத்தில் பரிசுத்தமான பந்தல் ஒன்று போட்டது போல் உயர்ந்து நின்றன. ஃப்ராய்ட் இந்த இரண்டு மதங்கள் பற்றி தான் அறிந்திருந்தார். கிழக்கத்திய நாடுகளின் மதங்கள், உபனிஷதங்கள், தாவோயிசம், ஜென், தந்திர சாஸ்திரம், ஞானி திலோபா, போதி தர்மர், நாகார்ஜுனர், வசுபந்து, தர்மகீர்த்தி முதலியவை குறித்து அவர் எதுவும் அறிந்திருக்கவில்லை. ஆன்மீக தடாகத்தில் மலர்ந்த அந்த கமலங்களை பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது. அவருக்கு அமைந்த எல்லைகள் காரணமாக அவர் மேற்கத்திய மதங்களைத்தான் முடிவானவையாக நினைத்து விட்டார். மதம் பற்றிய ஆழமான அறிவு பெற வேண்டுமெனில் கிழக்கத்திய சிந்தனைகளில் மூழ்க வேண்டும். விஞ்ஞானத்தில் ஆழ்ந்த அறிவு தேவையெனில் மேற்கத்திய கோட்பாடுகளை பயில வேண்டும். மேற்கு நாடுகளின் சுயமான மேதைமை விஞ்ஞானத்தில் வெளிப்பட்டது. கிழக்கு நாடுகளின் மேதமை சமயங்களில் வெளிப்பட்டது. கிழக்கு நாடுகளில் விஞ்ஞானி நடுத்தரத்தவனாக இருக்கிறான். அவனுக்கு அதிக மதிப்பில்லை. அவன் தொழில்நுட்பம் அறிந்தவன், டெக்னீஷியன் என்று மட்டும் கருதப்படுகிறான். அவன் கற்றதெல்லாம் ஐரோப்பாவிலிருந்து கடன் வாங்கியவைதாம். கிழக்கத்திய நாடுகளில் விஞ்ஞான மேதைமை நேரடியாக அமையவில்லை. ஏனெனில் விஞ்ஞான மேதைமைக்கு தர்க்கமும் கணிதமும் அடிப்படை. கிழக்கின் மேதைமை இலக்கியம், ஆன்மீக சூட்சுமம், சங்கீதம், தியானம் ஆகியவற்றின் மூலம் வெளிப்பட்டது. எனவே மதம் பற்றி சரியாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் கிழக்கத்திய நாடுகள் பற்றிய அறிவை பெற வேண்டும். விஞ்ஞானம் படிக்க வேண்டுமானால் ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ், ஹார்வர்டுக்கு போ. சமய அறிவு பெற வேண்டுமானால் கிழக்கு நாடுகளின் சந்து பொந்துகளில், மலைகளில், பள்ளத்தாக்குகளில், காடுகளில் அலைந்து திரி. விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள மேற்கத்திய சிந்தனை பிரவாகத்தின் வழிச்சல். அது விஞ்ஞானத்தின் எல்லையையும் தர்க்கத்தின் எல்லையையும் அடையச் செய்யும். கூதர்க்கம் செய்யாத இதயத்தின் ஆழ்மனத்தின் குரல் கேட்க விரும்பினால் கிழக்கின் மௌனத்தில் கேள். அந்த ரீங்காரம், நாதம் கிழக்கில் உள்ளது. ஃப்ராய்டின் எல்லை என்பதுதான் கிழக்கை பற்றி அறிந்திருக்கவில்லை. கார்ல் மார்க்ஸுக்கும் இதே பிரச்சனை. இருவரும் மதத்திற்கு எதிராக பேசியிருக்கின்றனர். அவர்களின் மத எதிர்ப்பு பேச்சுக்கு அதிக முக்கியத்துவம் கிடையாது. அவை மதம் பற்றி சரியாக அறியாதவர்களின் பேச்சுக்கள். அவை அறிந்து கூறியவை அல்ல. மேலோட்டமான தகவல்களின் அடிப்படையில் பேசியிருக்கிறார்கள். கிழக்கத்திய ஞானத்தில் அவர்கள் ஆழ்ந்து அமிழ்ந்தவர்கள் இல்லை. முத்து குளித்தவர்கள் இல்லை. புத்தருடன் அவர்களுக்கு தொடர்பு ஏற்பட்டதில்லை. லாவோட்சுவை நூல்கள் மூலம் சந்தித்ததில்லை. கிருஷ்ணனின் புல்லாங்குழல் ஒலி கேட்டதில்லை. ஃப்ராய்டு சென்றடையாத எல்லைகள் இவை.
இல்லாவிடில் அவர் வீதராகம் எனப்படும் சமரச நிலையை கண்டறிந்திருப்பார். எனினும் சாவில் விருப்பம் குறித்து அவர் கூறியவை உண்மையானவைதாம். நாம் அதை ஏற்கனவே அறிந்து வந்திருக்கிறோம். ஆனால் அதற்கு சாவில் விருப்பம் என்று ஒருபோதும் பெயர் சூட்டியதில்லை. நாம் அதை வைராக்கிய தன்மை என்றே கூறுகிறோம். வைராக்கிய தன்மை என்பதற்கு என்ன அர்த்தம் கிடைக்கிறது? ராகம், பற்று என்றால் வாழ்வதில் ஆசை. ஆகவே வைராக்கியம் என்பதற்கு அர்த்தம் வாழ்வதில் விருப்பமில்லை என்று கிடைக்கும். நிரம்பத்தான் வாழ்ந்து விட்டோம், போதுமையா போதும், புதிதாக எதற்கும் இடமில்லை, விடை பெற்று கிளம்ப விரும்புகிறோம் என்பது வைராக்கியம் கூறும் செய்தி. இல்லை, சாவு விருப்பக்கு கோட்பாடு நவீன யுகத்தில் மனத்தில் விளைந்த சீர்குலைவு இல்லை. முற்காலத்தில் நிலவிய வைராக்கிய கோட்பாட்டிற்கு நவீன யுக விஞ்ஞான வழிமுறை கொடுத்த பொது பெயர்தான் இது. என் பார்வையில் ஃப்ராய்ட் கூறிய சாவில் விருப்ப கோட்பாடு ஆழமான ஆராய்ச்சிக்குரியது. இதுவரை அது ஆழமாக பயிலப்படவில்லை. சாவு நினைவை தவிர்த்து அலட்சியப்படுத்துவது போல சாவு கோட்பாட்டையும் நாம் அலட்சியம் செய்துவிட்டோம். ஃப்ராய்ட் முன்னிலைப்படுத்திய காம உணர்வு லிபிடோ கோட்பாடு நன்கு ஆராயப்பட்டிருக்கிறது. ஆனால் சாவு விருப்ப கோட்பாடு ஓரளவுதான் ஆராயப்பட்டிருக்கிறது. ஆனால் அது மதிப்புமிக்க கோட்பாடு ஆகும். அக்கோட்பாட்டை அவர் தன் வாழ்க்கையின் இறுதி காலத்தில் மனமுதிர்ச்சி அடைந்துவிட்ட காலத்தில் அளித்தார். சாவின் விளிம்பில் அளிக்கப்பட்ட கோட்பாடாகையால் அதன் மதிப்பு பல மடங்கு அதிகம். வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் போராட்டம் உண்டு என்பதை நினைவில் வை. போராட்டம் மூலமாகத்தான் வாழ்க்கை இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை உணர்ந்து நீ போராட்டத்திலிருந்து விலகி நின்றால் வாழ்க்கை ஓட்டம் நின்று போகிறது. அப்பொழுது நீயும் ஜனகர் போலவே சொல்லுவாய், நான் எத்தனையோ முறை பிறந்தேன், இறந்தேன், ஒருபோதும் பிறந்ததில்லை, ஒருபோதும் இறந்ததில்லை. இது ஆச்சரியம் தருகிறது. என்னை நானே நமஸ்கரிக்கிறேன். எத்தனை எத்தனை பிறப்புகளும் சாவுகளும் வந்து போயின. அவை என் மீது ஒரு கோடு கூட சின்னமாக விட்டு போகவில்லை. எத்தனை எத்தனை புண்ணியம், பாபம், தொழில், வியாபாரம் வந்து போயின, விட்டு விலகின. நடந்தவை கனவு போல் மறைந்தன. காலடிச்சுவடு கூட விட்டு செல்லவில்லை. எவ்வளவு பரிசுத்தன் நான், எத்துணை கரைபடாதவன். ஆச்சரியமாக அல்லவா உள்ளது. நான் பாக்கியவான். என்னை நானே நமஸ்கரிக்கிறேன். இதேபோல் உனக்குள்ளிருந்தும் உன் ஆழ்மனத்திலிருந்தும் ஒரு நாள் சுகந்தம், ஆன்மீக மனம் வெளிப்படும். ஆனால் அதற்கு போராட்டம் கடந்த நிலையை அடைய வேண்டும். போராட்டம் தென்படும் இடத்தில் நீ சாட்சியாக ஆகிவிடு. போராட்டம் மூண்டாலே அதை நீ சாட்சியாக மாறுவதற்கான வேளை வந்துவிட்டது என்பதன் எச்சரிக்கை அறிவிப்பாக கருது. அன்பும் வெறுப்பும் தென்படும் இடத்தில் எதையும் தேர்ந்தெடுக்காமல் சாட்சியாகிவிடு. இதேபோல் கோபம், இரக்கம், ஆண் பெண், மரியாதை, அவமதிப்பு, சுகம், துக்கம், இவ்வாறு பரஸ்பரம் போராட்டம் நிகழும் இடத்தில் எந்த ஒன்றையும் சாராமல் சாட்சியாக மாறிவிடு. பொன் போன்ற இந்த சூத்திரத்தை நீ பின்பற்றினால் வீதராக நிலை அதிக தொலைவில் இல்லை. துளித்துளியாகச் சேர்த்தால் குடமும் நிரம்பும். அதுபோல் சிறிது சிறிதாக நீ மாற்று கருத்தற்ற தன்மையை, எதையும் சாராத இயல்பை வளர்த்து கொண்டால் உனது சமாதி நிலை என்னும் குடமும் நிரம்பும். பிறகு விளிம்பு கடந்து மேற்கொண்டு பெருகுவாய். நீயும் சமாதி நிலை கைவரப் பெறுவதுடன் உன்னிடம் வருபவர்களுக்கும் சமாதி நிலையின் சுகந்தம் கிடைக்கும். அவர்களும் தெய்வீக ஆனந்தத்தால் நிரம்புவார்கள். இரண்டாம் கேள்வி, உங்கள் கருத்துப்படியும் பௌத்தர்களின் கருத்துப்படியும் அகங்காரம், மமதை என்று தனியாக ஒன்று உள்ளதா? இல்லை. ஆனால் மமதையின் முன்னிலையிலும் சாட்சித்தன்மை மேற்கொள்ளச் சொல்கிறீர்கள்.
இந்த புரியாத புதிரை எங்களுக்கு விளக்குங்கள். ஓஷோ, இதில் புரியாத ஒன்றுமில்லை. இது புதிர்மன்று. நீ இருட்டை பார்க்கிறாய் அல்லவா? ஆனால் இருட்டு என்று தனியான வஸ்து எதுவுமில்லை. இருட்டு என்பது ஓர் இல்லாமையின் அடையாளம். நீ அதை பார்க்க முடிந்தது என்பதனால் இருட்டு தனி வஸ்துவாக உள்ளதாக ஆகிவிடாது. நீ இருட்டை காணும் போது நீ உண்மையில் காண்பது பிரகாசமின்மையைத்தான். இருட்டு என்று தனியாக ஒன்றுமில்லை. வெட்டிப்பார், அதை வெட்ட முடியாது. கட்டிப்பார், தள்ளி இழுத்துப்பார், எரித்துப்பார், அழித்துப்பார், ஒரு பிரயோஜனமும் இல்லை. இருட்டு என்று தனியாக ஒன்று இருந்தால் தானே இதெல்லாம் சாத்தியம். திடப்பொருளாக ஒன்று இருந்தால் அதற்கு நாம் பாதிப்பு ஏற்படுத்த முடியும். ஒன்று உள்ளது என்பதற்கு சான்று என்ன? அதை எந்த விதத்திலாவது பாதிக்க முடியும். ஒன்று இல்லை என்பதற்கு சான்று என்ன? அதற்கு எந்த விதத்திலும் பாதிப்பு விளைவிக்க முடியாது. உன் அறையில் இருட்டு சூழ்ந்திருக்கிறது. கத்தி எடுத்து வா, வெட்டி தள்ளு, உதைத்து விரட்டு, பயில்வான்களை ஏவு, போரே நிகழ்த்து. நீதான் களைத்து விழுவாய், உனக்குத்தான் காயம்படும். இருட்டு பாதிப்படையாமல் அப்படியேதான் இருக்கும். அதை நீ ஒன்றும் செய்ய முடியாது. ஏனெனில் இருட்டு என்பதே ஒளி இல்லாமைதானே. இல்லாத ஒன்றை என்ன செய்ய இயலும்? ஆனால் ஒளியை நீ ஏதாவது செய்ய முடியும். விளக்கு எரிகிறதா? ஊதி அணை. பிரகாசம் பறந்துவிட்டது. 4 விளக்கை ஏற்று. ஒளி வந்துவிட்டது. இந்த அறையில் ஒளி இல்லாவிடில் இன்னொரு அறையிலிருந்து கொண்டு வா. உன் வீட்டில் ஒளி இல்லாவிடில் பக்கத்து வீட்டிலிருந்து பெற்று வா. ஒளியை வைத்து நீ நூற்றுக்கணக்கான வேலை செய்ய முடியும். யோசித்து பார்த்து தாயா, இருட்டை ஏதாவது செய்ய வேண்டுமென்றாலும் அதற்கு ஒளியிடம்தான் உதவி பெற வேண்டும். இருட்டை நீக்க வேண்டுமானால் ஒளியை ஏற்று. இருட்டை கொண்டு வர வேண்டுமானால் ஒளியை அணை. ஆகவே நமது வேலையெல்லாம் ஒளியுடன் தான் நடைபெறுகிறது. அகங்காரமும் அப்படித்தான். அதற்கென்று தனியாக உளதாம் தன்மை கிடையாது. அது ஆத்ம இல்லாமையை காட்டுகிறது. உனக்கு உனது நிஜம் தெரியவில்லை. ஆகவேதான் மமதை தெரிய வருகிறது. உனக்கு உன் சொரூபம் தெரிந்துவிட்ட நாளிலிருந்து அகங்காரம் காணாமல் போய்விடும். ஆத்ம உணர்வில் அகங்காரம் கலப்பதில்லை. ஆனால் உன்னை நீ மறந்துவிட்டாய். அடிப்படையில் யார் என்று உனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் உனக்கு ஓர் வடிவம் தேவைப்பட்டது. அஃதின்றி உனது வேலை எதுவும் நடக்காதென தோன்றியது. ஆகவே நீ ஒரு கற்பனை வடிவத்தை உண்டு பண்ணி கொண்டாய். அந்த வடிவம் அகங்காரத்தினுடையது. அதாவது நான், என் பெயர், என் தந்தையின் பெயர், வீட்டின் பெயர், என் வீட்டு விலாசம், வாங்கிய பட்டங்களும் சான்றிதழ்களும், என்னை பற்றி மக்கள் கருத்து, இப்படியாக உன்னை மையமாக வைத்து ஒரு கோப்பு ஃபைல் தயாரித்து விட்டாய். இதன் மூலம் இந்த வாழ்க்கையில் உன்னை பற்றி ஒரு தோற்றத்தை உருவாக்கிவிட்டாய். அதன் அடிப்படையில் உன் பணிகளை நிறைவேற்றிக் கொள்கிறாய். இல்லாவிட்டால் நீ இயங்குவதை கஷ்டமாக உணர்வாய். ஒருவர் உன்னிடம் நீ யார் என்று கேட்டால் அதற்கு நீ உண்மையான பதிலை சொல்ல விரும்பினால் அமைதியாக நின்று கொண்டிரு. அவர் தொடர்ந்து, தம்பி, நீ யார் என்பதை ஏன் சொல்ல மாட்டேன் என்கிறாய் என்று தொடர்ந்து கேட்டால் தோள்களை குலுக்கிக்கொள். அதுதான் உண்மையான பதிலாக இருக்கும். ஏனெனில் உனக்கே நீ யார் என்று தெரியாதே. கேள்வி கேட்டவர் உன்னை கிறுக்கு என்று நினைத்து கொள்வார். நீ எங்கிருந்து வந்தாய்? இதற்கு உன்னால் பதில் அளிக்க முடியவில்லை. ஏனெனில் நீ எங்கே இருந்து வருகிறாய் என்பது உனக்கே தெரியாதுதான். சரி, நீ எங்கே போகிறாய்? இதுவும் நீ அறிந்திருக்கவில்லை. உன்னை பைத்தியம் என்றுதானே கருதுவார்கள். இதேபோல் எல்லோரும் நடந்து கொண்டால் உலகம் விசித்திரமாகிவிடும். எல்லோரும் தங்களை பற்றி ஏற்படுத்தி கொண்டுள்ள
ஏற்படுத்தி கொண்டுள்ள பொய்யான மதிப்பு வீடுகளை கைவிட்டால் மிகவும் சிரமமான சூழ்நிலை உருவாகும். போலியான இந்த சமூகத்தில் பொய்யான மதிப்பீடுகளே உபயோகமாக இருக்கின்றன. இந்த பொய்யான மாயை உலகத்தில் பொய்யான மதிப்பீடுகளே பயனளிக்கும். உலக நடவடிக்கைகள் நடைபெற இவை உபயோகப்படுகின்றன. இதனால்தான் மக்கள் தங்கள் நிஜ சொரூபத்தை தேடுவதில் ஈடுபடும் போது பயமடைகிறார்கள். ஏனெனில் அவர்கள் இதுவரை நம்பியிருந்த மதிப்பீடுகளை நீக்க வேண்டி இருக்கிறது. நெடுங்காலமாக நாம் நம்பி வந்த இது என் பெயர், இது என் விலாசம், இது என் உடல், இது என் மனம், இவை என் எண்ணங்கள், இது என் மதம், இது என் நாடு ஆகிய மதிப்பீடுகளை இழக்க நேரிடுகிறது. இவற்றுடன் சேர்ந்து நான் என்பதும் சிதற உருக மறைய ஆரம்பிக்கிறது. ஒரு கட்டத்தில் சூன்ய நிலையில் சூழ்கிறாய். அப்போது நீ யார் என்று உனக்கே தெரிவதில்லை. அந்த சூன்ய நேரம்தான் தவ நேரம் என்பது. அப்போது உனக்கே தெரிவதில்லை. நீ எழுப்பிய மதிப்பீடுகளின் மாளிகை தரைமட்டமாகும் போது நீ கும்மிருட்டில் சூன்யத்தில் நிற்கிறாய். ஒளிக்கிரணம் ஒன்று கூட தென்படுவதில்லை. இதை கிறிஸ்தவ துறவிகள் ஆத்மாவின் இருண்ட இரவு, டார்க் நைட் ஆஃப் தி சோல் என்றழைக்கின்றனர். இத்தகைய இரவிற்கு பிறகு காலை வேளை காத்திருக்கிறது. இந்த இரவை கடக்க அஞ்சுபவன் அந்த விடியலையும் ஒருபோதும் அடைய மாட்டான். முதல் நடவடிக்கையாக பொய்யான மதிப்பீடுகளை கைவிட நேரிடும். அவற்றுடன் கொண்டிருக்கும் பொய்யான தொடர்பை விட வேண்டும். அப்போதுதான் ஒரு கட்டத்தில் நீ யார் என்பது உனக்கே மறந்து போகும். முழுக்கிற்கு போன்ற நிலைமை உண்டாகும். நீ துணிச்சலுடன் இருந்தால், இந்த கட்டத்தை கடந்துவிட்டால் சூரியோதயமானது போன்ற வேளை ஒன்று வரும். நீ யார் என்பது முதல் முறையாக தெரிய வரும். இது தெரிந்துவிட்டால் யதார்த்தமாகவும் ஆன்மீகமாகவும் நீ யார் என்பதை புரிந்து கொண்டால், அகங்காரம் என்பது நடைமுறையளவில் மாத்திரமே உண்மை என உணர்வாய். இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நடைமுறை உண்மைக்கும் நிஜமான நிரந்தரமான உண்மைக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சாதாரண காகித துண்டை உன்னிடம் கொடுத்து இது 100 ரூபாய் நோட்டு என்று சொன்னால், இல்லை, அது வெற்று காகிதம் என்பாய். நான் 100 ரூபாய் நோட்டு கொடுத்து இது வெற்று காகிதம் என்று சொன்னால், இல்லை, இது 100 ரூபாய் நோட்டு என்பாய். இரண்டுமே காகித துண்டுதான். நீ 100 ரூபாய் நோட்டு என்னும் காகித துண்டு நடைமுறை உண்மை, அடிப்படையில் உண்மை இல்லை, நிரந்தர உண்மை இல்லை. அரசாங்கம் மாறினால் அல்லது அரசாங்கத்தின் சிந்தனை மாறினால், அது இப்போதுள்ள 100 ரூபாய் நோட்டு இனி செல்லாது என்று அறிவித்தால், அது உடனே வெற்று காகித துண்டாகிவிடும். மக்கள் அந்த 100 ரூபாய் நோட்டுகளை குப்பையில் எறிந்து விடுவார்கள். வேறென்ன செய்வது? நேற்று வரை இந்த நோட்டுகளை பத்திரமாக பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள். இப்போது அவற்றை குழந்தைகளிடம் கொடுத்து படகு செய்து தண்ணீரில் மிதக்க விட்டு விளையாடச் சொல்வார்கள். காகிதத்திற்கு இதுவரை இருந்த மதிப்பு நடைமுறை சத்திய வகையானது, ஏற்றுக்கொண்டதால் சத்தியமானது, எல்லோரும் சேர்ந்து ஏற்றதால் சத்தியமானது. எல்லோரும் மறுத்தார்கள், அவ்வளவுதான், அந்த சத்தியத்தின் ஆயுள் முடிந்துவிட்டது. அகங்காரம் என்பது நடைமுறை உண்மை. மக்கள் ஏற்றால் காகித துண்டு 100 ரூபாய் நோட்டாகி விடுகிறது. இப்படி ஏற்பது வாழ்க்கை சுமூகமாக நடக்க தேவைப்படுகிறது. உன்னை அகங்காரத்தை விட்டொழித்து வாழ்க்கையில் குறுக்கீடாக தொந்தரவாக மாறு என்று உபதேசிக்கவில்லை. அகங்காரம் பற்றி விழிப்புடன் எச்சரிக்கையாக இரு என்று மட்டும்தான் சொல்கிறேன். அது
ஒரு நடைமுறை சத்தியமே தவிர நிரந்தர சத்தியமில்லை என்பதை சரியாக புரிந்து கொள். அதை நன்றாக பயன்படுத்தியாக வேண்டும். ஆனால் அதை உண்மையானதாக கருதி விடாதே. உண்மையானதனை ஏற்றால் பெரிய தொந்தரவாகிவிடும். ஏனெனில் எது எப்படியுள்ளது என நாம் நினைக்கிறோமோ அப்படித்தான் அது காட்சியளிக்கத் தொடங்குகிறது. ஓர் ஆராய்ச்சி பற்றி படித்தேன். ஹார்வர்ட் பல்கலைக்கழக மனத்தத்துவத்துறை ஓர் ஆராய்ச்சியை மேற்கொண்டது. அத்துறையில் பணியாற்றிய உலக புகழ் பெற்ற மனத்தத்துவ வல்லுனர் ஒருவரை துறை மேற்கொண்ட பரிசோதனைக்கு ஒத்துழைப்பு அளிக்கும்படி வேண்டினர். ஒருவரை காட்டுகிறோம். அவர் மூளை கலங்கி போய் பைத்தியமாக உள்ளார். அவர் இன்னொரு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் பிரபல மனத்தத்துவ அறிஞரின் பெயரை கூறி தாம்தான் அவர் என்கிறார். நீங்கள் அவருக்கு சிகிச்சை அளிங்கள். நீங்கள் அவருடன் மருத்துவ ஆலோசனையில் ஈடுபடும் போது அதை குறும்படமாக பதிவு செய்வோம். பிறகு அதை நாங்கள் ஆராய்வோம் என்றனர். ஹார்வர்டில் தன்னை சிறந்த மனத்தத்துவ நிபுணர் என்று நினைக்கும் ஒரு பைத்தியக்காரர் உள்ளார். நீங்கள் அவருக்கு சிகிச்சை செய்யுங்கள், அதை படம் எடுக்கிறோம் என்றனர். பாவம், அந்த உண்மையான மனத்தத்துவ நிபுணர்கள் இருவருமே ஒருவரை ஒருவர் பைத்தியம் என்றும் தன்னை மனத்தத்துவ அறிஞர் என்று கருதுவதாகவும் நினைத்து ஓர் அறையில் அமர்ந்து ஒருவரை ஒருவர் குணப்படுத்த முயன்றனர். நீங்கள் யார் என்று பரஸ்பரம் கேட்டுக்கொண்ட போது சரியாகவே பதிலளித்தனர். அவர்கள் அளவில் அவர்கள் சொன்னது உண்மைதான். ஆனால் ஒருவரை ஒருவர் பைத்தியம் என்று முடிவெடுத்தனர். ஒருவர் மற்றவரை பைத்தியம் என்று நினைத்ததுடன் நில்லாமல் என்னை குணப்படுத்தவும் அல்லவா முயல்கிறார் என்று வியந்தனர். 10 நிமிடங்கள் வரை இந்த விசித்திரமான நிலை நீடித்தது. திடீரென ஒருவர் யோசித்தார், எதிரே உள்ள இந்த ஆளுடைய முகம் ஏற்கனவே பரிச்சயமானது போல தோன்றுகிறதே. செய்தித்தாள்களில் இவர் படத்தை பார்த்ததாக ஞாபகம் எழுகிறதே. இவரை பைத்தியம் என்று நான் சொல்வது சரியாக இருக்க முடியுமா? ஆம், எதிரில் இருப்பவர் மனத்தத்துவ அறிஞர்தாம். இவர் நூல்களை நான் வாசித்துள்ளேன். அவர் இதுவரை பேசிய விதம் மனத்தத்துவ சிகிச்சையுடன் தொடர்புள்ளவைதான். இதேபோல் மற்றவரும் நினைத்தார். இருவரும் திடுக்கிட்டனர். வீழ்ந்தோம் என புரிந்து கொண்டனர். உண்மை நிலையை உணர்ந்ததும் இருவரும் சிரித்துவிட்டனர். முடிவு, இருவரில் யாரும் பைத்தியமில்லை. ஆனால் கடந்து சென்ற 10 நிமிடங்களும் அவர்கள் பைத்திய நிலையில் இருந்தனர். ஒருவரை ஒருவர் பைத்தியம் என நினைத்தனர். அந்த 10 நிமிட நிலை நடைமுறையில் உண்மையான நிலையாகும். அது உண்மை அர்த்தம் கொண்ட நிலை என்று. உண்மையின் நிஜ ஸ்வரூபம் உணரப்பட்டதும் அதன் போலியான நடைமுறை உருவம் மறைந்துவிடும். நான் இன்னொரு பரிசோதனை பற்றியும் படித்தேன். ஒரு பல்கலைக்கழக இசை நிகழ்ச்சிக்காக ஒரு கலைஞர் வந்திருந்தார். ஜெர்மானியர். ஜெர்மன் மொழி மட்டுமே அறிந்தவர். தட்டு தடுமாறி சிறிது ஆங்கிலம் பேசுவார். நிகழ்ச்சி தொடங்கும் முன் அவரின் சீடர் ஒருவர் ஆங்கிலத்தில் அறிமுக உரை நிகழ்த்தினார். எங்கள் குரு அளிக்க உள்ள இசை நிகழ்ச்சி உவமையற்றதாகும். மானிட வரலாற்றில் இப்படி ஒரு இன்னிசை படைக்கப்பட்டதில்லை. இதை நிகழ்த்துகையில் இசைவாணர் கம்பீரமாகவே தோற்றமளிப்பார். ஆனால் இந்நிகழ்ச்சி முழுமையான நையாண்டியாகும். பாவம், நீங்கள் ஜெர்மன் மொழி அறிந்திராத துரதிர்ஷ்டசாலிகள். உங்களால் நிகழ்ச்சியின் ஆழத்திலுள்ள கிண்டலை புரிந்து கொள்ள முடியாது. ஜெர்மனியில் எங்கெல்லாம் இந்நிகழ்ச்சி நடைபெற்றதோ அதை கேட்டவர்கள் வயிறு குலுங்கச் சிரித்திருக்கிறார்கள், உருண்டு புரண்டு சிரித்திருக்கிறார்கள். ஆனால் இதை நடத்தும் எங்கள் குரு நிகழ்ச்சி முழுவதும் கம்பீரமாகவே தெரிவார். ஒரு புன்சிரிப்பு கூட முகத்தில் தெரியாது. மக்கள் சிரிக்க சிரிக்க மேன்மேலும் அவரது முகம் இறுக்கமாகிவிடும். இதுவே
அவரது சிறப்பு. இதைக் கண்டு மக்கள் மேலும் சிரிக்கத் தொடங்குவார்கள். குரு கோப நிலையை கூட அடைந்து, மடையர்களே, ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கத்துவார். உண்மையில் அவர் இறுக்கமாக தெரிவதால் தான் அந்த நையாண்டி ஆழமாகவும் கூர்மையாகவும் அமைகிறது. சீடர் பின்வாங்கியதும் இசை கலைஞர் வெளிப்பட்டார். மற்ற இசை கருவியாளர்களுடன் சேர்ந்து நிகழ்ச்சியை தொடங்கினார். மக்களுக்கு ஜெர்மன் மொழி தெரியாவிடிலும் சீடர் அவர்களது மனத்தை குறிப்பிட்ட வகையில் தயார் செய்து வைத்திருந்தார். யாரோ முதலில் நகைத்தனர். அடுத்து பலர் சிரித்தனர். சிரிப்பலை பரவியது. மக்கள் திரை ஓரம் நின்றிருந்த சீடன் என்ன செய்கிறான் என நோக்கினர். அவன் சிரித்தபடி தெரிந்தான். சில சமயம் வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தான். அதை பார்த்து மக்களும் அதே போல் செய்தனர். அவன் சிரிக்கிறான் என்றால் சிரிப்பதற்கு ஏதோ விஷயம் உள்ளது என்று நினைத்தனர். சுயமாகவும் நிறைய சிரித்தனர். இதைக் கண்டு இசை கலைஞர் சினமடைந்தார். அவர் கூச்சலிடத் தொடங்கினார். மக்கள் முன்பை விட அதிகமாக சிரித்தனர். குழப்பமுற்ற கலைஞர் தனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில், இது என்ன முட்டாள்தனம்? நான் மிகவும் கம்பீரமான கனமான இசையை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி நடத்துகிறேன். உங்களுக்குத்தான் ஜெர்மன் மொழி தெரியாதே. ஆனால் நீங்கள் வயிறு புண்ணாகும்படி சிரிக்கிறீர்களே, உங்களுக்கு பைத்தியமா பிடித்து விட்டது என்று கத்தினார். மக்கள் சிலர் எழுந்து நின்று, ஐயா, இது வேடிக்கையான நிகழ்ச்சி என்று உங்கள் சீடர் அறிமுக உரையில் கூறியிருந்தார் என்று விளக்கம் தந்து இங்கும் அங்கும் பார்த்தனர். இதற்குள் சீடர் காணாமல் போயிருந்தார். ஆம், பரிசோதனை முடிந்துவிட்டது. அந்த இசை நிகழ்ச்சியில் நகைச்சுவை கிடையாது. கலைஞர் பாடியது உண்மையில் சோக கீதம். ஆனால் முன்கூட்டியே மனத்தில் ஓர் அபிப்பிராயம் வேரூன்றிவிட்டால் அதுவே நடைமுறையில் சத்தியம் என்று தோன்றுகிறது. அகங்காரமும் ஒரு வகையான அபிப்பிராயம் கண்ணோட்டமாகும். அது எல்லோரிடமும் காணப்படுகிறது. ஆனால் அது ஒரு நடைமுறை உண்மை மட்டுமே ஆகும். அது நிச்சயமாக உபயோகமானது. ஆனால் அது உண்மையானதன்று. அதை நன்றாக பயன்படுத்திக் கொள். ஆனால் மறந்தும் கூட அதுவும் நீயும் ஒன்றென நினைக்காதே. அதை வேலை வாங்கு. ஆனால் அகங்காரத்துக்கு வசப்பட்டு விடாதே. சாட்சி மனப்பான்மையுடன் கவனி. எது நடைமுறை உண்மை? எது கலப்படமற்ற நிரந்தர உண்மை? எது நிஜமாகவே உள்ளது? எது ஏற்கனவே இருந்த அபிப்பிராயத்தால் உண்மை போல் தெரிகிறது என்றெல்லாம் பிரித்துணர். ஒரு சூஃபி கதை. ஒரு மனிதனுக்கு தனது நிழலின் மீது வெறுப்பு உண்டானது. அது மட்டுமல்லாமல் அவன் தன் காலடி சின்னங்களையும் வெறுத்தான். அடிப்படையில் அவனுக்கு தன் மீதே வெறுப்பு இருந்தது. அவன் நிழல் மறைந்து அழிந்து போக வேண்டும் என விரும்பினான். பூமியில் காலடி சின்னங்களை விட்டுச் செல்க கூடாது என்றும் தன் நினைவாக எதுவும் உலகில் மிஞ்சி இருக்கக்கூடாது என்றும் அவன் ஆசைப்பட்டான். இப்படி ஒருத்தன் பிறந்தான், வாழ்ந்தான் என்று தெரிய முடியாதபடி முழுமையாக தான் அழிய வேண்டும் என அவன் ஏங்கினான். ஆகவே அவன் தன் நிழலிடமிருந்தும் காலடி சுவடுகளிடமிருந்தும் தப்பிப்பதற்காக ஓட ஆரம்பித்தான். மைல் கணக்காக ஓடினான். அவன் எவ்வளவு ஓடினாலும் நிழலும் அவனுடன் சேர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அவன் ஓட ஓட காலடி சுவடுகளும் பதிவாகிக் கொண்டே வந்தன. அவனது மூளை சொன்னது, நீ சரியாக ஓடவில்லை, வேகமாக ஓடவில்லை. இப்படி ஓடினால் பிரயோஜனப்படாது. நீ ஓடும் வேகத்திலேயே நிழலும் பின்தொடர்கிறது. நிழலையும் மிஞ்சிய வேகத்தில் ஓடினால்தான் நீ அதை பின் தள்ளிவிட்டு தனியாக முன்னேற முடியும். அப்போதுதான் அதனுடனான தொடர்பு அறுந்து போகும். பாவம், அந்த மனிதன் மேன்மேலும் வேகமாகி ஓடி ஓரிடத்தில் வீழ்ந்தவன் செத்தே போனான். சூஃபிகள் இந்த கதைக்கு விளக்கம் கூறியுள்ளனர். மனிதனின் நிலைமையை இப்படித்தான். சிலர் நிழலை நம்பி அதை நிரப்புகின்றனர். அதை வைரத்தாலும் முத்துகளாலும் அலங்கரிக்கின்றனர்.
தங்கத்தால் போர்த்துகின்றனர். அவர்களை கேட்டால், இது எங்கள் நிழல், இதை அலங்கரிப்போம், அழகாக்குவோம், அத்தர் பூசுவோம், இதற்கு வெல்வெட்டு கம்பளம் விரிப்போம். இது ஏழை அல்லது பிச்சைக்காரனின் கேவலமான நிழல் இல்லை. எங்கள் நிழல் கல்லும் முள்ளுமான பாதையில் செல்லாது. அது தங்கத்தாலான பாதைகளில் நடக்கும், அரியணையில் அமரும் என்று பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். மன்னர்கள் நடந்து செல்வதை பார்த்ததுண்டா? அவர்கள் நடக்க நேர்ந்தால் வெல்வெட்டு துணி விரிக்கப்படும். இவர்கள் மண்ணுலகில் சாதாரணமானவர்கள் அல்லர். சாதாரண தூசி மற்றவர்களின் கால்களில்தான் படியும். இப்படி நிழலை போற்றுவது ஒரு வகையான கிறுக்குத்தனம்தான். இன்னொரு வகையான கிறுக்குத்தனமும் உண்டு. இதனால் பாதிக்கப்பட்டு ஓடுபவர்கள்தான் சாது சந்நியாசிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள். உலகப்பற்றுள்ள குடும்பஸ்தர்கள் நிழலை அலங்கரிப்பதில் ஈடுபட்டுள்ளனர். அதை குடிவைக்க மாளிகை கட்டுகின்றனர். உலகப்பற்று நீங்கியவர்கள் என நீ சொல்லும் வைராகிகள் தலைதெறிக்க ஓடுகிறார்கள். நிழலிலிருந்து விலகிச் செல்ல ஓடுகிறார்கள். நிழலை நீ அலங்கரித்தாலும் அது ஒரு வகை பிரமை. அதை விட்டு பிரிய ஓடுவதுதான் வழி என நீ நினைத்தாலும் அதுவும் ஒரு வகை பிரமைதான். இந்த இரு நிலைகளிலும் நீ செத்துத்தான் போவாய். சிலர் நிழலுக்கு அலங்காரம் செய்து களைத்து விழுந்து மரிப்பார்கள். வேறு சிலர் ஓடி ஓடி கீழே விழுவார்கள். சூஃபிக்கள் இது கண்டு பரிதாபப்படுகிறார்கள். கிறுக்கு பிடித்தவர்களாக இந்த மனிதர்கள் உள்ளனரே, இவர்களுக்கு சிறிதளவு கூட மூளை இல்லையா? ஒரு மரத்தின் நிழலில் உட்கார்ந்தால் போதுமே, உடனே தனது நிழல் மறைந்துவிடும் என்று இவர்களுக்கு தெரியாதா? சூரியனுக்கு எதிர்ப்புறமாக நின்றால், வெயிலில் நின்றால் நிழல் உருவாகும். ஒளிவீச்சில் நின்றால் நிழல் விழும் என்றும் தெரியாதா என திகைக்கிறார்கள். உன் அகங்காரம் வெளிப்படும் போது நிழல் உருவாகி விடுகிறது. என்னை உலகம் பார்த்து கொள்ளட்டும், என்னுடன் அறிமுகம் செய்து கொள்ளட்டும், உலக அளவிலான வெளிச்சம் என் மீது படட்டும் என்றெல்லாம் கூறுகிறாய். நீ கௌரவத்தை விரும்பினால், வெற்றியை விரும்பினால் உடனே நிழலும் உருவாகிவிடும். சூஃபிக்கள் நினைக்கிறார்கள், இந்த கிறுக்குகள் கூரையின் கீழ் உட்கார்ந்தால் போதுமே, நிழல் அகன்று விடுமே. கௌரவத்திற்கு ஏங்காதவர்கள், பதவி அந்தஸ்திற்கு ஆசைப்படாதவர்கள், புகழ் தேடாதவர்கள், இவர்களின் நிழல் மறைந்துவிடும். நிழலிலேயே இவர்கள் உட்கார்ந்து விடுவதால் நிழல் எப்படி தனியாக உருவாகும்? ஓடுவதால் காலடி சுவடுகள் ஏற்படாமல் போகுமா? இல்லை, தொடர்ந்து ஏற்படும். நிறைய எண்ணிக்கையில் பதிவாகும். இதனால்தான் சாதாரண குடும்பஸ்தர்களை மக்கள் மறந்து போனாலும் சாது சந்நியாசிகளை மறப்பதில்லை. சாதாரண மக்களின் காலடி சுவடுகள் விரைவிலேயே அழிந்து போகின்றன. ஏனெனில் அவர்கள் பெருங்கூட்டமாக உள்ளனர். கோடிக்கணக்கில் வாழ்க்கை பாதையில் நடைபோடுகின்றனர். யாருடைய கால் சுவடுகளை பற்றி யாருக்கு அக்கறை ஏற்பட போகிறது? நீ ஓரிடம் விட்டு அகல்வதற்குள் உன் கால் தடங்கள் நசுக்கப்பட்டு அழிந்து போயிருக்கும். ஆனால் சாது சந்நியாசிகளின் கால் தடங்கள் நிலைத்து விளங்குகின்றன. அவ்வழியில் வேறு யாரும் செல்வதில்லை. அங்கு அதிகம் போராட்டமோ போட்டியோ கிடையாது. சாது சந்நியாசிகள் தனியாக நீண்ட இடைவெளியில் செல்கின்றனர். அவர்களின் கால் தடங்கள் பல நூற்றாண்டுகளாக அழியாமல் இருக்கின்றன. அஷ்டாவக்ரரின் மொழி நடையில் சொல்வதானால் ஓடுகின்ற அந்த மனிதன் தன் அறிவின் கீழ் அமைதியாக உட்கார்ந்திருந்தால் கால் தடங்கள் பதிவு பெற்றிருக்காது. பூமி மாசடைந்து விகாரமாகி இருக்காது. நிழல் தோன்றியிருக்காது. நிழலிலிருந்து தப்புவதற்காக உபாயம் தேட நேர்ந்திருக்காது. மோசமான முறையில நாயை போல செத்து விழுந்திருக்க மாட்டான். அகங்காரம் என்று தனியாக ஒன்றுமில்லை. பிறகு எதிலிருந்து தப்பி ஓட வேண்டும்?
விழிப்புணர்வு ஏற்பட்டால் அகங்காரம் ஒரு நிழல் மட்டுமே என்று காண்பாய். நீ அனாவசியமாக தப்பி ஓடுகிறாய், அனாவசியமாக கவலைப்படுகிறாய். உட்காரப்பா, நிழல் தனியாக இல்லை, அது நடைமுறைக்கு மட்டுமே தேவையான உண்மை. அதை அந்த அளவிற்கு உபயோகித்துக்கொள். நீ பேசும்போது நான் என்பதை கூறத்தான் நேரிடும். நான் பேசும்போதும் நான் என்கிறேன். புத்தரும் கிருஷ்ணரும் கூட நான் என்றுதான் பேச்சின் போது கூறினார்கள். அந்த மாமனிதர்கள் நான் என்று யாரும் இல்லை என அறிந்தே இருந்தனர். நான் என்பதற்கு மொழி அடிப்படையிலான உபயோகம் மட்டுமே உண்டென அவர்களுக்கு தெரியும், பிறருக்கு தெரியும். அதற்கு நடைமுறையிலான பயன் மட்டுமே உண்டு. பேச்சு வழக்கை அது சரளமாக்குகிறது. புரிதலுக்காக அதை சொல்லத்தான் வேண்டும். ஆனால் நான் என்பது உண்மையில் இல்லை. சாட்சி என்னும் கண்ணோட்டத்தை மேற்கொண்டு கவனமாக பார். எது இருக்கிறது, எது இல்லை என்பது புரிந்துவிடும். எது இருக்கிறதோ அதுதான் ஆத்மா, எது இல்லையோ அதுவே அகங்காரம். 3ஆம் கேள்வி, அகங்காரம் அல்லது அஞ்ஞானம் என்பது கர்வ உணர்வா அல்லது பிரமையா? அகங்காரமும் அஞ்ஞானமும் பிரிக்க முடியாதபடி ஒன்றை ஒன்று சார்ந்தே உள்ளனவா? இவை பெயர் மட்டுமே, ஒரே நோயின் வெவ்வேறு பெயர்கள். உனக்கு ஒரு நோய், ஆயுர்வேத மருத்துவரிடம் போகிறாய், அவர் உனக்கு காச நோய் என்கிறார். அலோபதி மருத்துவரிடம் காண்பி, உனக்கு ஆஸ்துமா என்பார். உனக்கு 2 நோய்கள் ஏற்பட்டு விட்டதாக கவலைப்படாதே. காச நோய் ஒரு பக்கம், ஆஸ்துமா ஒரு பக்கம் ஏற்பட்டு விட்டதாக சங்கடப்படாதே. யுனானி மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவரிடம் செல். ஆளுக்கு ஒரு நோயின் பெயர் சொல்வார்கள். ஏனெனில் அவர்கள் வெவ்வேறு விதமான மருத்துவ மொழிநடை காரணமாக ஒரே நோயை வெவ்வேறு பெயர்களில் வரையறுக்கிறார்கள். மனிதனுக்கு ஏற்பட்டுள்ளது ஒரு நோய்தான். அதை அறியாமை, அகங்காரம், மாயை, பிரமை, மயக்கம், மனக்குழப்பம், பாவ சிந்தனை, மறதி என்று எப்பெயரால் வேண்டுமானாலும் அழை. பெயர்தான் 1000, நோய் ஒன்றுதான். நீ நினைவில் வைக்க வேண்டிய முதல் விஷயம் உனக்கு ஏராளமான நோய்கள் இல்லை என்பதைத்தான். உனக்கு மொத்தமே ஒரு நோய்தான் உள்ளது என்பது புரிந்ததும் மனம் இலகுவாகிவிடும். நீ 1000 நோய்களுக்கான சிகிச்சையும் மேற்கொள்ள வேண்டியதில்லை. அப்படி ஏதேனும் செய்தால் நோய் அப்படியே இருக்க சிகிச்சை உன்னை கொன்றுவிடும், மருந்துகள் உன்னை கொன்றுவிடும். உனக்கு அதிக நோய்கள் இல்லை. அறியாமை, பேராசை, காமம், குரோதம், மோகம் இவை உனக்குள்ளன. இவை பல நோய்கள் அல்ல. ஒரே நோயை வெவ்வேறு விதமாக இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள். இவை ஒரே நோயின் வெவ்வேறு நிறமுடைய, உருவமுடைய முகப்பு கூறுகள். அகங்கார நோய் எனக்கு பிரியமானது என்று ஒவ்வொருவனும் கூறுவான். ஏனென்றால் இந்த நான் என்ற உணர்வால் தான் எல்லாமே உற்பத்தியாகிறது. நான் என்பதிலிருந்து என்னுடையது என்ற உணர்வு தோன்றுகிறது. என்னுடையது என்பதிலிருந்து எல்லா மாயையும் மோகமும் உருவாகிறது. நான் என்னும் தன்மையால் தனக்கு எதிர்ப்பான ஒவ்வொரு விஷயத்திற்கும் கோபம் மூழ்கிறது. இலேசாக அடிபட்டாலும் எரிச்சலாக உள்ளது. மற்றவர்களை திட்டத் தோன்றுகிறது. தன்னை உயர்த்தி மற்றவர்களை தாழ்த்த ஆவலாக உள்ளது. நான் உணர்வு போட்டி மனப்பான்மையை, ஒருவர் கழுத்தை மற்றவர் நெரிக்கத் தூண்டுகிறது. எல்லோரையும் குப்புறத் தள்ள வேண்டும், தோற்கடிக்க வேண்டும். வெற்றி பெற்று நான் யார் என்பதை அறிவிக்க வேண்டும். நான் என்பதிலிருந்து போராட்டம், விரோதம், போர், வன்முறை ஆகிய எல்லாம் விளைகின்றன. இந்த நான் என்பதில் எந்த அளவிற்கு நீ லயிக்கிறாயோ
அதற்கேற்ப உன் மயக்கம் அதிகரிக்கிறது. இது ஆழமான போதையாகி விடுகிறது. அகங்காரம் பிடித்தவன் எப்படி நடை போடுகிறான் என்பதை பார்த்துள்ளாய் அல்லவா? கள் குடித்தவனைப் போலல்லவா அசைந்தாடி செல்கிறான். அதனால் அகங்காரத்தை மதம் என்றும் அழைக்கிறோம். அவன் கால்கள் தரையில் படுவதில்லை. யாருடனாவது மோத அவன் துடிக்கிறான். அதற்கு வசதியாக யாராவது கிடைக்க மாட்டார்களா என்று தேடி அலைகிறான். அப்போதுதானே தனது அகங்காரத்தை மோதவிட முடியும். மோதல் மூலம்தான் அகங்காரம் இருப்பது தெரிய வருகிறது. எத்துணை அளவிற்கு பெரிய அல்ல சிறிய மோதலோ அதற்கேற்ற அளவில் அகங்காரம் வெளியாகிறது. நீ ஏதோ ஓர் அம்சத்தில் மட்டுமல்ல, முற்றிலுமே தவறானவனாக உள்ளாய் என்கிறேன். அகங்காரம் அடிமனது வரை வேரூன்றியுள்ள உணர்வு. அகங்காரம் நீ ஏதோ ஓரிரு அம்சத்தில் மட்டுமே குறைபாடு உள்ளவன் என்கிறது. ஆனால் எல்லோரிடமுமே ஓரிரு விஷயங்களில் தப்பு உள்ளது. யாரிடம்தான் சிறிதளவாவது தப்பில்லை? சிறு குறைதான், சரி செய்து கொள்ளலாம். இதனால் உன் வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பு தான் நிகழ்கிறதே தவிர பூரண புரட்சி விளைவதில்லை. அகங்காரம் ஒரு சிறு பிரச்சனையை சுட்டிக்காட்டி அதை சரி செய்தால் போதும் என்று கூறும். காரை பெயர்ந்து விட்டது, சிமெண்ட் பூசு, தரையில் குழி விழுந்து விட்டது, நிரப்பி மூடு, சுவர் சாய்வாக உள்ளது, முட்டுக்கொடு, பழுதாங்க இன்னொரு கம்பம் நடு, புதிதாக ஓடுவே, வீடு நன்றாகத்தான் உள்ளது. இங்கும் அங்குமாக சின்னஞ்சிறு குறைகள். அதையெல்லாம் சரி செய்து கொண்டே செல். காலப்போக்கில் ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும். இது அகங்காரம் கடைபிடிக்கும் தந்திரம். இது உண்மையில்லை. சிறு மராமத்து வேலைகளால் முழுமை கிடைத்து விடாது. நான் சொல்வது என்னவென்றால், உன்னிடம் அகங்காரம் இருக்கும் வரை எல்லாமே தப்புதான். ஓர் அறையில் மூலையில் மட்டும் பிரகாசம், மற்ற இடங்களிலெல்லாம் இருட்டு என்று இருக்காது. அதேபோல் ஒரு மூலையில் மட்டும் இருட்டு, மற்ற இடங்களில் ஒளி என்றும் இருக்காது. வெளிச்சம் இருந்தால் முழு அறையிலும் பிரகாசிக்கும். வெளிச்சம் இல்லாவிடில் முழு அறையிலும் ஒளி இருக்காது. சாட்சி மனப்பான்மை உள்ளவன் விழிக்கும் போது முழுமையாக விழிக்கிறான். பாதி தூங்குகிறான், பாதி விழித்திருக்கிறான் என்ற நிலை சாத்தியமில்லை. உனது தியானம் பழுக்கும் போது முழுமையான அளவில் பழுக்கிறது. அகங்காரம் செய்யும் தந்திரத்திலிருந்து தப்பித்து இரு. இல்லாவிடில் நீ சீர்திருத்தவாதி என்ற அளவிலேயே நின்று விடுவாய். அஷ்டாவக்ர கீதையில் ஜனகர் வாழ்க்கையில் நடந்ததாக கூறப்படுவது போன்ற மாபெரும் புரட்சி உன் வாழ்க்கையில் நிகழாது. ஜனகர் வாழ்வில் அப்புரட்சி ஒரு நொடியில் நடந்து முடிந்து விட்டது. ஏனெனில் அவர் தன்னை முழு அளவில் தவறானவன் என்று கண்டு கொண்டார். நீ முழுமையாக தவறானவன் அல்லது முழுமையாக சரியானவன். நடுவில் தங்குமிடம் கிடையாது. தான் முழு அளவில் தவறானவன் என்று அகங்காரம் ஒருவனை கொள்ள விடாது. அகங்காரி சொல்வான், தவறு இருக்கலாம், ஆனால் சரியான அம்சங்களும் என்னிடம் உண்டுதானே. என் முழு வாழ்க்கையுமா தப்பாக இருக்கும்? ஆனால் முழுதும் தவறென நினைக்கும் போதுதான் புரட்சி ஆரம்பமாகிறது. ஒரு பிராமணர் மக்களுக்கு உபதேசிக்கையில் எல்லாம் பரமாத்மா தான் செய்கிறார். நாம் சாட்சி மட்டுமே, கர்த்தா இல்லை என்பார். கடவுள் அவரை சோதிக்க விரும்பினார். பசுவின் உருவத்தில் அவர் பிராமணரின் தோட்டத்தில் நுழைந்து செடி கொடிகளை நாசம் செய்தார். பூக்களை மேய்ந்து விட்டார். புல்லை சேதப்படுத்தினார். தோட்டம் சிதைந்தது. பிராமணர் பூஜையில் இருந்தார். அப்போது தியானம் செய்கையில், இறைவா, நீயே எல்லாம் செய்பவன், என்னிடம் எந்த சக்தியும் இல்லை, நான் பார்வையாளன் மட்டுமே என்று உருகினார். ஆனால் சத்தம் கேட்டு வந்து தோட்டத்தை பார்த்ததுமே எல்லாவற்றையும் மறந்து போனார். அவர் உழைத்து உருவாக்கிய தோட்டம் அது. அதன் மீது அவருக்கு கர்வம். மன்னரும் கூட பார்க்க வந்தார்.
அந்த தோட்டத்து மலர்களுக்கு ஈடே கிடையாது. பல போட்டிகளில் அவை வெற்றி பெற்றுள்ளன. பிராமணர் பூஜையின் புனிதத்தை மறந்தார். சாட்சி உணர்வை மறந்தார். ஒரு கம்பெடுத்து பசுவை நைய புடைத்தார். பலத்த அடி காரணமாக பசு விழுந்து இறந்துவிட்டது. பிராமணர் அரண்டு போனார். நான் என்ன காரியம் செய்துவிட்டேன்? பசு கொலை, அதுவும் பிராமணனாகிய என் கையால். பிராமணர்களின் சாஸ்திரமாகிய மனு தர்ம சாஸ்திரம் பசு கொலையை மிக கொடிய பாவம் என்று சொல்கிறதே என்று பிராமணர் மனம் கலங்கினார். திடீரென அவரது ஞானம் விழித்து கொண்டது. அது உதவிக்கு வந்தது. மனம் பேசியது. ஏன் முட்டாளே, நீ எப்பொழுதும் நாம் சாட்சி மாத்திரம்தான் என்று சொல்லி வந்தாயே. ஆகவே இந்த சம்பவமும் கடவுளால் நிகழ்ந்ததே ஆகும். செய்பவர் அவர்தானே, நாமா செய்தோம்? இவ்வாறு தர்க்கித்து அவர் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டார். அந்த பக்கம் வந்த கிராம மக்கள் பதறினார்கள். பிராமண உத்தமரே, என்ன காரியம் செய்து விட்டீர்கள் என்று அலறினார்கள். அவர் நிதானமாகச் சொன்னார், நான் யார் எதையும் செய்வதற்கு? செய்பவன் கடவுள் மட்டுமே. அவன் விரும்பிய வண்ணமே நிகழ்ந்துள்ளது. பசு சாகும் நேரம் வந்துவிட்டது. அதை கொல்ல வேண்டியது அவசியமாகிவிட்டது. நான் அதற்காக பயன்பட்ட கருவி மட்டுமே ஆவேன். கேட்பதற்கு ஞான விளக்கம் போல இருக்கிறது. அந்த ஞானத்தின் பின்னால் அகங்காரம் மறைந்துள்ளது. ஞான திரையின் பின்புறம் அந்த பிராமணர் தன் பாவங்களை மறைத்து விட்டார். இதில் மயங்கி யாரும் அவரை கண்டிக்க கூட இல்லை. சரிதான், இந்த பிராமணோத்தர் ஆரம்பத்திலிருந்தே நாம் சாட்சிகள் மட்டும்தான் என்றுதானே உபதேசித்தது வந்திருக்கிறார். பசு விஷயத்திற்கும் இது பொருந்துகிறது. பாவம், அவர் எப்படி தவறு செய்தவர் ஆவார் என்று கொண்டார்கள். கடவுள் மறுபடியும் மறுநாள் வந்தார். இம்முறை ஏழை பிராமணர் வடிவில் வந்தார். அவர் தோட்டக்கார பிராமணரை பாராட்டினார். ஆஹா, உங்கள் தோட்டம் இவ்வளவு அழகாக இருக்கிறதே, பூக்கள் எவ்வளவு அழகு! யார் இந்த தோட்டத்தை உருவாக்கியவர்? யார் உருவாக்கியவரா? நான் தான் சியா, இதை ஏற்படுத்தியவன் என்று கூறியபடி தோட்டக்கார பிராமணர் கடவுளை தன்னுடன் அழைத்துச் சென்று தான் வளர்த்த மரங்களை காண்பித்து பெருமைப்பட்டு கொண்டார். கடவுள் அதை நம்பாதவர் போல், நீங்களா தோட்டம் அமைத்தவர்? உண்மையாகத்தான் சொல்கிறீர்களா என்று மீண்டும் மீண்டும் கேட்டார். பிராமணரும் சளைக்கவில்லை. ஆமாம், நான் தான் இந்த தோட்டத்தை உண்டாக்கினேன். வேறு யார் உண்டாக்கி இருக்க முடியும்? இது என்னுடைய தோட்டம், புரிகிறதா என்றார். கடவுள் விடைபெறுகையில் சொன்னார், புரிகிறது. கசப்பு என்றால் நான், இனிப்பென்றால் நீ, அப்படித்தானே? என்ன உளறுகிறாய்? இனிப்புக்கும் கசப்புக்கும் இங்கே என்ன வேலை? ஏழை பிராமணர் விளக்கினார். நன்றாக யோசியுங்கள். பசு செத்தது. அதற்கு காரணம் கடவுள் என்றும் நீங்கள் சாட்சி மட்டுமே என்றீர்கள். ஆனால் தோட்டம் பற்றி கேட்டால் நீங்கள் தான் ஏற்படுத்தியவர் என்றும் கடவுள் சும்மா பார்த்து கொண்டிருந்தார் என்கிறீர்களே. உங்கள் வாதம் முன்னுக்கு பின்னாக உள்ளதே என்றார். அகங்காரம் தன்னை நியாயப்படுத்த பல வகையாக தந்திரம் செய்கிறது. ஆனால் புரட்சி எப்பொழுது ஏற்படுகிறது தெரியுமா? உன் சிந்தனை மாற வேண்டும். நான் எல்லா விதத்திலும் தவறு உள்ளவன். முழுமையாக நான் தவறானவன். எனது இதுவரையிலான வாழ்க்கையே தவறானது. அதில் ஒளிக்கிரணம் தென்படவில்லை. எங்கும் இருட்டு. இப்படி சுய அறிவு உதிக்கப் பெற்றால் புரட்சி நிகழ்கிறது. எங்கும் ஒளி சூழ்கிறது. நீ சீர்திருத்தவாதியாக மாற வேண்டாம். நீ சீர்திருத்தவாதியானால் உத்தமன் என்னும் நிலை வரையே உயர முடியும். நான் உன்னை புரட்சி வீரனாக உருவாக்க விரும்புகிறேன். புரட்சி உன்னை புனிதர் என்னும் சிகர நிலைக்கு இட்டுச் செல்லும். நீ காணும் புனிதர்கள் நல்லவர்களே தவிர அதிகப்படியாக ஒன்றுமில்லை. உண்மையான புனிதர்
மாபெரும் புரட்சிக்காரராக இருப்பார். இப்புரட்சி சமூக சம்பந்தப்பட்டதன்று. இது தனது கடந்த காலத்துடனான புரட்சி. அவர் கடந்த காலத்திலிருந்து தன்னை விலக்கிக் கொள்கிறார். அந்த கடந்த காலத்துடன் தனக்கு இனி ஒரு தொடர்பும் இல்லை என்கிறார். என் கடந்த காலம் முழுவதுமே தவறானது. இதுவரை உறக்கத்தில் இருந்தேன், இப்போது விழித்துக் கொண்டேன் என்கிறார். தூக்க நிலை போன்ற கடந்த காலத்தில் எல்லாமே தவறாகத்தான் இருந்தது. கனவில் காணும் சில விஷயங்கள் சரியானவை, சில தவறானவை என்றெல்லாம் இல்லை. கனவில் எல்லாமே கனவு பொருள்கள்தான். சிலவற்றை பாதுகாத்து நீ எடுத்து வர முடியும் என்பதோ, சில தொலைந்து போய்விடும் என்பதோ சாத்தியமில்லை. கனவு முழுவதுமே நிஜமில்லைதான். அகங்காரம் ஒரு வகையான மூர்ச்சை நிலை. அது ஒரு கனவு நிலை. அது முழுவதுமே தவறானது என்று காண். எதையாவது சேமித்து வைக்க வேண்டும் என்று அகங்காரம் முயற்சி செய்யும். என் கண்ணோட்டம் ஓரளவாவது சரிதான், பல விஷயங்கள் நல்லவையாகத்தான் உள்ளன என்று அகங்காரம் நினைக்க தூண்டும். அப்படி ஏதாவது செய்தால் முழு அகங்காரமும் கலையாமல் தேங்கிவிடும். கனவில் எதையாவது சேமித்து அது உண்மை என நீ நினைத்தால் கனவு அப்படியே நீடிப்பதாக பொருள். கனவில் எதையும் நிஜமென நம்புபவன் இன்னும் விழித்தெழவில்லை என்றுதான் பொருள். ஆகவேதான் நீ முழுமையாக தவறாக உள்ளாய் என்று நான் அடிக்கடி வலியுறுத்தி கூறுகிறேன். இதை கேட்டு நீ வருத்தப்படுகிறாய். நான் எப்படி முழுமையாக தவறானவன் என்று நீ என் மீது சில சமயம் கோபம் கொள்ளலாம். ஆனால் நீ அகங்காரப்படுவதற்கு நான் துளியும் இடம் தரவில்லை என்பதே உண்மை. இதற்காக நீ சோகப்பட வேண்டாம். நான் இதனுடன் சேர்த்து சொல்லும் இன்னொரு விஷயம் உன் காதில் விழவில்லை போலும். நீ முழுமையாக சரியானவன் ஆக முடியும் என்பதையும் நான் சேர்த்தேதான் சொல்கிறேன். கொஞ்சம் சரி, கொஞ்சம் தவறு என்னும் மனநிலையில் நீ இருந்தால் நீ ஒரு பொழுதும் முழுமையாக சரியானவன் ஆக முடியாது. உன் கடந்த காலத்தையும் இழுத்து கொண்டே வருவாய். கிச்சடி போன்ற நிலையில் இருப்பாய். அதில் என்ன சுகம் இருக்கப் போகிறது? மிஞ்சி போனவற்றின் கலப்பு மட்டும்தானே அது. நீ சுத்தமானவன். நீ ஒளியால் நிரம்புவாயாக. ஒளியால் நிரம்புவதற்கு வழி என்னவெனில், நீ எத்தகையவன் என்று உன்னை பற்றி இதுவரை நினைத்து கொண்டிருந்தாயோ அவன் அல்ல நீ. வேறு வகையானவன் நீ. உனக்கு தெரியாத ஒருவன் உனக்குள்ளே மறைந்திருக்கிறான். உனக்கு தெரியாத தாமரை ஒன்று உனக்குள்ளே மலர இசைவாக உள்ளது. உன் பார்வையை உள்நோக்கி திருப்பு. அவசரம் வேண்டாம். நிதானி. நிழலில் அமர். வெயிலில் ஓடாதே. ஓய்வாக இரு. அந்த ஓய்வு நிலையில்தான் தியானமும் சமாதியும் இடம் பெறுகின்றன. 4ஆம் கேள்வி. உண்மையான சமயவாதி எப்பொழுதும் புரட்சியாளனாக இருப்பான் என்று சொல்கிறீர்கள். ஆனால் புரட்சி செய்பவன் சகஜமானவனாகவும் இருக்க முடியுமா? ஆம், சமயவாதி எப்பொழுதும் புரட்சியாளனாக இருப்பான் என்று நிச்சயமாக சொல்கிறேன். ஆனால் அனைத்து புரட்சியாளர்களும் மத நம்பிக்கை உடையவர்களாய் இருப்பார்கள் என சொல்வதற்கில்லை. மத நம்பிக்கை இல்லாவிடினும் ஒருவன் புரட்சியாளனாக முடியும். ஆனால் புரட்சியாளனாகாமல் ஒருவன் சமயவாதியாக முடியாது. அப்படியானால் சாதாரண புரட்சியாளனுக்கும் சமய புரட்சியாளனுக்கும் என்ன வித்தியாசம்? சாதாரண புரட்சியாளன் அரசியலிலும் சமூகத்திலும் புரட்சி செய்வான். மத நம்பிக்கை இல்லாததால் அவன் சகஜமாக இருக்க மாட்டான். சமயம் குறித்து அவனுக்கு பெரிய அளவில் இறுக்கம் இருக்கும். 24 மணி நேரமும் கவலையும் கலக்கமுமாகவே இருக்கும். சகஜமாக இருப்பது சமய புரட்சியாளன் என்பதற்கான அடையாளம். வேண்டுமென்றே அவன் புரட்சி செய்வதில்லை. தனி நபருக்கு எதிராகவும் அவனது புரட்சி அமையாது. தனது வாஸ்தவமான இயல்பில் ஆழ்ந்து உறைவதற்காகத்தான் சமயவாதி புரட்சி செய்கிறான். அவன் தன்னில்
தனக்குள் லயிக்க விரும்புகிறான். அந்த முயற்சிக்கு தடையாக எழுபவற்றை அவன் ஏற்பதில்லை. எதையும் உடைத்தெறிவதில் அவனுக்கு இஷ்டமில்லை. யாரோடும் எதிர்த்து மோதுவதை அவன் விரும்பவில்லை. அவன் ஆசைப்படுவதெல்லாம் தனது சுதந்திரத்தில் யாரும் குறுக்கிடக்கூடாது என்னும் எதிர்பார்ப்பு மட்டுமே. அவன் மற்றவர்களின் சுதந்திரத்திலும் குறுக்கிட முயல மாட்டான். சமய புரட்சியாளன் பிற்போக்குவாதியாக இருக்க மாட்டான். அவன் யாருக்கும் எதிரியாக இல்லாமல் தன்னையே சார்ந்திருக்கிறான். இதை நீ நினைவில் வை. அரசியல் புரட்சியாளன் தன்னை பற்றிய அறியாமையில் இருப்பான். யாரையாவது எதிர்த்தபடி இருப்பான். ஆள்பவரை எதிர்ப்பான். கையில் அதிகாரம் உள்ளவரை எதிர்ப்பான். ஏனெனில் அதிகாரம் தன் கையில்தான் இருக்க வேண்டும் என்றும் மற்றவர்கள் கையில் இருப்பது தவறென்றும் கருதுகிறான். அரசியல் புரட்சி அகங்காரத்தின் வெளிப்பாடு. சமயவாதியின் புரட்சி தன்னையே கரைத்துக் கொள்வது. அது இயல்பான முறையில் வாழ்வதற்கான ஏற்பாடு. சமயவாதி காரணமின்றி தடைகள் எழுப்புவான் என்று இதற்கு அர்த்தம். கொள்ளலாகாது. இடப்புறமாக நட என்று சொன்னால் அதை எதிர்த்து வலப்புறமாக நடப்பவன் அல்லன் அவன். இடப்புறமாகவோ வலப்புறமாகவோ எப்படி நடந்தால் என்ன, எல்லாம் சமம் என்பான். இம்மாதிரி விஷயத்தில் தகராறு செய்ய மாட்டான். இதில் போய் சண்டை எதற்கு என்று கேட்பான். சமய புரட்சியாளன் வாழ்வில் நீ அனாவசியமான வம்பு சண்டைகளை காண முடியாது. அவன் 100க்கு 99 சூழ்நிலைகளில் சமூகத்தின் பக்கமாகவே இருப்பான். இதற்கு அவன் சமூகத்திடம் பயப்படுகிறான் என்று அர்த்தமாகாது. சமூகத்தில் சில விஷயங்கள் சம்பிரதாயத்திற்காக உபசாரத்திற்காகவே நிலவுவதை அவன் அறிவான். அர்த்தமில்லாத இவற்றை எதிர்த்து ஏன் சண்டை போட வேண்டும் என்பான். ஆனால் ஆத்மா சம்பந்தமான விஷயங்களில் துளியும் விட்டு கொடுக்க மாட்டான். தன்னிடமுள்ள எல்லாவற்றையும் பணயம் வைத்து ஆத்மா சம்பந்தமான விஷயங்களில் யாரையும் எதிர்த்து நிற்பான். வலமோ இடமோ சமூகம் சொல்லும் முறையில் நடப்பதில் அவனுக்கு சங்கடம் ஏதுமில்லை. சமூக கட்டுப்பாடுகளை பின்பற்றுவதிலும் அவனுக்கு தயக்கமில்லை. ஆனால் ஆத்ம சுதந்திரத்திற்கு கட்டுப்பாடு ஏற்படுத்தினால் அவன் புரட்சி செய்வான். இவ்விஷயத்தில் விட்டு கொடுத்தலுக்கு ஒப்ப மாட்டான். ஆத்மாவை விட்டு கொடுத்து வாழ்வதை விட சாவதற்கே அவன் பிரியப்படுவான். சமயவாதியிடம் சகஜத்தன்மை இருக்கும். வேறு ஒருவருடன் நாம் மோதும் போதுதான் போராட்டம் ஏற்படுகிறது. சமயவாதிக்கு யாருடனும் மோதல் இல்லை. அவன் தன்னிலேயே லயித்தவனாக இருக்கிறான். அவன் தனது ஆத்மரச பிரவாகத்தில் வாழ விரும்புகிறான். அதில் யாரும் இடையூறு ஏற்படுத்துவது அவனுக்கு பிடிப்பதில்லை. அதேபோல் அவனும் பிறர் வழியில் குறுக்கிடுவதில்லை. அவன் அமைதியாக தனக்குள்ளேயே மூழ்கி இருப்பதை விரும்புகிறான். இதில் யாராவது குறுக்கிட்டால்தான் அவன் எதிர்த்து நிற்கிறான். விருப்பப்படியே இருக்க அவன் கழுமரம் ஏறவும் தயாராக உள்ளான். ஆனால் உன் அந்தராத்மா விஷயத்தில் யாரும் குறுக்கிட மாட்டார்கள் என்பது உனக்கு ஆச்சரியம் தரலாம். பெரும்பாலான மக்கள் மேலோட்டமாக வாழ்பவர்கள். அவர்களுக்கு அந்தராத்மா பற்றி எதுவும் தெரியாது. எனவே உன் ஆத்ம லைப்பில் அவர்கள் குறுக்கிடும் பேச்சே இல்லை. ஒரு சம்பவம் சொல்கிறேன். ராமகிருஷ்ணரின் இளம் பிராயத்து சம்பவம். அவர் சிறு வயதிலிருந்தே பெரும் பக்தர். பஜனையில் லயித்து மயக்கம் போட்டு விடுவார். அப்போது அவர் பெயர் கதாதர். அவருடைய பெற்றோர் தங்கள் மகன் சராசரியிலிருந்து விலகி வித்தியாசமாக உள்ளானே என்று கவலையடைந்தனர். இந்த விஷயத்தில் எல்லா பெற்றோர்களையும் போல்தான் அவர்களும். கதாதர் நிலைமை கண்டு சிலர் அது வலிப்பு நோய் என்றனர். சிலர் இது மயக்கம் என்றனர். மிகச் சிலர் ஒருவேளை சமாதி நிலையாக இருக்கும் என நினைத்தனர். ஒவ்வொருவர் விளக்கமும் வெவ்வேறாக இருந்தது. மற்ற சிறுவர்களுக்கு இயல்பான ஆசைகள் கதாதரிடம் தென்படவில்லை. அவர் மற்ற சிறுவர்களுடன் சேர்ந்து விளையாடவில்லை.
படிப்பதில், பள்ளிக்கூடம் செல்வதில் நாட்டம் கொள்ளவில்லை. 2ஆம் வகுப்பு வரைதான் படித்தார். காட்டு பக்கம் போய்விடுவார். குளம் குட்டை நதிக்கரையில் உட்கார்ந்து விடுவார். ஒரு முறை அவர் குளத்தங்கரையில் உட்கார்ந்திருந்த போது கொக்கு கூட்டம் ஒன்று ஓர் ஒழுங்குமுறையுடன் பறப்பதைக் கண்டுமே மறந்தார். உடனே அவருக்கு சமாதி நிலை ஏற்பட்டு விட்டது. கருமேகங்கள் நடுவில் பறந்த வெண்ணிற கொக்குகளின் வரிசை ராமகிருஷ்ணருக்கு வேறோர் உலக நினைவிற்கு வந்திருக்கும். ராமகிருஷ்ணரின் ஆத்மஹம்சமும் சேர்ந்து பறந்தது ஆன்மீக மானசரோவரத்தை நோக்கி. உடலை பூமியிலேயே நழுவ விட்டார் போலிருந்தது. ஆன்மீக உலகில் பறந்தார். மணிக்கணக்கில் மயக்கமாக இருந்தார். மக்கள் இது கண்டு, இவனுக்கு திருமணம் செய்து விடுங்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்று உபாயம் தெரிவித்தனர். மக்களுக்கு இந்த ஓர் உபாயம்தான் தெரியும். ஒருவன் பிரச்சனைக்குரியவனாக தெரிந்தால் கல்யாணம் பண்ணிவிடுங்கள் என்று சொல்வதே மக்களுக்கு வழக்கமாகிவிட்டது. எல்லா நோய்களுக்கும் ஒரே மருந்து கால்கட்டு போட்டு விடுவது. மக்கள் சொன்னார்கள், இவன் எந்த பொறுப்பும் இல்லாமல் உள்ளான். பள்ளிக்கூடம் போவதில்லை, அதற்கு பதிலாக வேலைக்கும் போவதில்லை. பாட்டும் பஜனையும் சாமியார்கள் சிநேகமும் தான் எப்பொழுதும். இப்போதிருந்தே கெட்டு போகிறான். கல்யாணம் செய்து வைத்து ஆளை கட்டி போடுங்கள். கதாதரின் பெற்றோருக்கு சந்தேகம்தான் ஏற்பட்டது. கதாதரா திருமணம் செய்து கொள்வான். திருமண வாழ்க்கையில் இவனுக்கு நாட்டம் உள்ளது போல் தெரியவில்லையே என்று பெற்றோர் யோசித்தனர். தந்தை தயங்கியபடியே மகனிடம், உனக்கு திருமணம் செய்து வைக்கவா என்று கேட்டார். கதாதர், நான் தயார் என்றதும் தந்தை திடுக்கிட்டார். எதிர்பாராத பதிலாக இருக்கிறதே என்று அவர் குழம்பினார். மகன் திருமணம் செய்து கொள்ள மறுப்பான் என்றல்லவா அவர் நினைத்திருந்தார். மறுத்திருந்தாலும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கும் தான். மகனை தன் விருப்பத்திற்கு இணங்க வைக்க முயன்றிருப்பார். கதாதர் மேலும், யாரை கல்யாணம் செய்து கொள்ளச் சொல்கிறீர்கள் என்றும் கேட்டார். சீக்கிரமே திருமண முயற்சி தொடங்கியது. பெண்ணும் தேடி முடிவு செய்தார்கள். கதாதர் தன்னை மாப்பிள்ளை போல் நன்றாக அலங்கரித்து கொண்டு பெண் பார்க்க புறப்பட்டார். மிகவும் சந்தோஷமாக தெரிந்தார். தாயார் துணி பர்சில் 11 ரூபாய் வைத்து கொடுத்தார். கதாதர் அதை அடிக்கடி திறந்து எண்ணி பார்த்து மகிழ்ந்தார். சிறு வயது. அப்போது அவருக்கு 11 வயதுக்கு மேலிராது. பெண் பார்க்கும் நிகழ்ச்சியில் உணவுகளை பரிமாற பெண் வந்தாள். பெயர் சாரதா. 7 வயது பிராயத்தினள். உணவை அவள் கொண்டு வந்து வைத்ததும் கதாதர் தன்னிடமிருந்த 11 ரூபாயை அவள் பாதங்களில் வைத்து பாதங்களை தொட்டு வணங்கினார். அதிர்ந்து போய் தந்தை கேட்டார், உனக்கு அறிவு மழுங்கிவிட்டதா? என்ன காரியம் செய்தாய் நீ? திருமணத்திற்கு சம்மதம் என்றல்லவா முதலில் சொன்னாய். இப்பெண் அன்னையின் சொரூபம் போல் தோன்றுகிறாள். இவள் என் தாய். ஆனாலும் இவளை மணந்து கொள்கிறேன். திருமணம் நடைபெற்றது. ஆனால் சாரதா தாயார் ஸ்தானத்திலேயே நீடித்தாள். இது சகஜமான நிலை. இதில் புரட்சி எதுவும் இல்லை. திருமணம் செய்து கொள்ள மறுக்கவில்லை. திருமணமும் செய்து கொண்டார். தாய் தந்தை மனம் மகிழச் செய்தார். கால்கட்டு போடுகிறீர்களா? நல்லது, போடுங்கள். கால்கட்டின் பாதம் தொட்டு வணங்கி தாயாராக ஆக்கி கொண்டாகிவிட்டது. சிறையை கோயிலாக மாற்றியாகிவிட்டது. இத்தகைய கட்டுப்பாடே முக்திக்கு வழியாகிவிட்டது. சமயவாதி காரணமில்லாமல் பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ள மாட்டான். அரசியல்வாதி வெறிபிடித்தவனாக இருக்கிறான். அரசியலை நரம்பு கோளாறுடன் ஒப்பிடலாம். அது ஒரு விதமான வெறி. அரசியல்வாதி சண்டையை தேடி அலைகிறான். சண்டைக்கான வாய்ப்பு இல்லாவிடில் இப்போது என்ன செய்வது என்று தவிக்கிறான்.
இந்தியாவில் நெருக்கடி நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்ட போது அரசியல்வாதிகள் குழம்பி போய்விட்டார்கள். சிலர் சிறையில் தள்ளப்பட்டார்கள். அதனால்தான் தங்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் போனது என்று தங்களை சமாதானப்படுத்திக் கொண்டார்கள். சிறைக்கு வெளியில் இருந்த அரசியல்வாதிகள் புழுக்கமாக உணர்ந்தார்கள். தமக்குள்ளேயே தடுமாறினார்கள். வேலை நிறுத்தம் செய்ய முடியவில்லை, கோஷம் போட முடியவில்லை, கொடியேற்றி பாட முடியவில்லை. வாழ்க்கை வீணாகிவிட்டதாக தோன்றியது. சூழ்நிலை மோசமாகத்தான் தெரிந்தது. எதுவும் செய்ய முடியவில்லை. உபத்திரவம், கலவரம் உண்டாக்க முடியவில்லை. இந்த இரண்டும் தானே அவர்கள் வயிற்றை நிரப்புகிறது. அரசியல்வாதி உபத்திரவம் செய்வதில் தான் சுவை காண்கிறான். உபத்திரவம் மூட்டவன் ஏதாவது சாக்கு காரணம் தேடுகிறான். அழகான காரணங்கள் சொல்கிறான். வறுமையை விரட்ட, சுதந்திரம் காக்க, குடியரசை வலுப்படுத்த இப்படி ஏதாவது காரணம் போராட்டம் நடத்த தேடுகிறான். போராட்டம் நடத்தாமல் அவனால் இருக்க முடியாது. அவன் அமைதியின்றி தவிக்கிறான். இந்த தவிப்பு நீங்க அவனுக்கு வடிகால் தேவைப்படுகிறது. சமயவாதி சகஜமான சாந்தி நிலையில் விளங்குவான். 199 சந்தர்ப்பங்களில் அவன் எதிர்ப்பு காட்ட மாட்டான். ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அவன் முடியாது என்று கூறுவான். கட்டாயம் கூறுவான். முடியாது என்ற அவன் அறிவிப்பு எதையும் சார்ந்திருக்காது. எந்த நிபந்தனைக்கும் உட்பட்டிராது. அதை முடியும் என மாற்ற ஓர் உபாயமும் கிடையாது. நீ விஷம் கொடுத்து சாக்ரடீஸை கொல்லலாம். இயேசுநாதரை சிலுவையில் தொங்க விடலாம். நீ மன்சூரின் கழுத்தை வெட்டலாம். ஆனால் அத்தகையவன் குறிப்பிட்ட தருணத்தில் முடியாது என்று சொல்லும்போது அந்த அறிவிப்பு நிரந்தரமானதாகும். அதை நீ சரி என்று மாற்ற முடியாது. ஏனெனில் அவன் ஆத்மாவை இழக்க சம்மதப்படாத தருணத்தில் அல்லவா முடியாது என்கிறான். அவன் இழப்பதற்கு அவனிடம் வேறொன்றும் இல்லை. மற்ற எல்லாம் அவனுக்கு விளையாட்டுதான். 5ஆம் கேள்வி. நீங்கள் எப்பொழுதும் கடவுட்பிரசாதம் வழங்கி வருகிறீர்கள். கடவுளின் கருணை மாறியாக பொழிகிறது. ஆனால் நாங்கள் பின்தங்கியே வருகிறோம். நாங்கள் எப்படி அருட்பிரசாதம் பெற உரியவர்களாவோம்? முல்லா நஸ்ருத்தீனிடம் உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன என்று ஒருவர் கேட்டார். சரியாக முடிவெடுத்து செயல்படுதல் என்று முல்லா பதிலளித்தார். ஆனால் சரியாக முடிவெடுப்பது எப்படி என அடுத்த கேள்வி எழுந்தது. அனுபவங்களின் அடிப்படையில் என்றார் முல்லா. அந்த ஆள் விடவில்லை. அனுபவங்கள் எப்படி கிடைக்கின்றன? முல்லாவும் சளைக்கவில்லை. தவறான முடிவு எடுத்துச் செயல்படுவதால் என்றார். சரியான முடிவெடுத்த பிறகு செயல்படலாம் என்று எதிர்பார்த்து காத்திராதே. சரியா தப்பா என்பது பற்றி தற்சமயம் கவலைப்படுவதை விட்டொழி. முடிவெடுத்த பிறகே செயல்படுவது என்றால் முடிவெடுக்கவே முடியாது போய்விடும். எதையாவது செய்ய ஆரம்பி, அதிலிருந்து ஒரு முடிவு பிறக்கும். என் உரையை கேட்டுக்கொண்டே சும்மா இருந்து விடாதே. உனக்கு எது பிடித்துள்ளதோ அதை சீக்கிரமாகச் செய். அதை வாழ்க்கையில் அமல்படுத்து. உனக்கு கடலளவு நான் எதுவும் கொடுத்தாலும் எப்பயனும் இல்லை. ஒரு துளியை நீ கிரகித்து உபயோகித்தால் உன் செயல் வெற்றி பெறும். அந்த ஒரு துளியே உனக்கு சமுத்திரமாகிவிடும். உபதேசம் கேட்டுக்கொண்டே சும்மா இருந்து விடாதே. கேட்போம், புரிந்து கொள்வோம், யோசிப்போம், விசாரிப்போம், ஒப்பிடுவோம், பிறகு முடிவெடுப்போம், அதை அனுபவத்திற்கு கொணர்வோம். இப்படியெல்லாம் நினைத்தால் நீ பின்தங்கி வாய்ப்பை இழந்து விடுவாய். மழை பெய்தும் உன்னை நனைக்காது, நிறைக்காது. நீ காலி குடமாகவே இருந்து விடுவாய். மேகங்கள் திரண்டு வந்தும் வெற்று வானம் போல் பயனற்ற நிலை ஏற்படும். சும்மா இராதே. ஏதாவது செய். ஏதாவது கொஞ்சமாவது உனக்கு பிடித்து போகட்டும். உன் புத்தி முதலில் தர்க்கப்படி உன் செயலை ஆமோதிக்காவிடில் பரவாயில்லை.
முதல் கட்டமாக உனக்கு பிடித்திருந்தால் போதும். அதன் விளைவாக உன் மனத்தில் மெல்லோசை பிறக்கட்டும், குறுகுறுப்பு தோன்றட்டும், நெகிழ்ச்சி ஏற்படட்டும். அச்செயலை நடத்து. அது சரியானதாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அதனால் லாபம் விளையும் என்றே கூறுகின்றேன். அச்செயல் சரியானதுதான் என்று தெரிய வந்தால் நீ அதை மேற்கொண்டு தொடரலாம். தவறென தெரிய வந்தால் கைவிட்டு விடலாம். மறுபடியும் அவ்வழியில் செல்வதை தவிர்க்கலாம். எச்சூழ்நிலையாயினும் செயல் புரிவதே முடிவெடுக்க உதவும். நான் சாட்சி மனப்பான்மை பற்றி சொன்னது இங்கும் பொருந்தும். நான் சொன்னது சாட்சியாகிவிடு. வாழ்க்கையை கொஞ்சமாவது சாட்சி உணர்வை நோக்கி செல்லவிடு. ஜன்னலை சிறிதாவது திறந்துவை. நீ ஏதாவது செய்தபடிதான் உள்ளாய். நீ எதுவும் செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் செயலில் தவறு இழைக்கிறாய். உதாரணமாக, நீ கோபமாக உள்ளாய். என் உரையை கேட்க வருகிறாய். கோபத்தை விரட்ட என் உரையில் ஏதாவது குறிப்பு கிடைக்கிறதா என்பதிலேயே கவனம் செலுத்துகிறாய். மீதி எதையும் நீ உள்வாங்குவதில்லை. அல்லது உன் மனத்தில் அமைதி இல்லை என்றால் என் பேச்சில் அமைதி பெறுவது எப்படி என்பதற்கு ஏதாவது துப்பு கிடைக்கிறதா என்பதையே கவனிப்பாய். என் பேச்சின் மற்ற எல்லா விஷயங்களும் உன்னால் கேட்கப்படாமல் வீணாகிவிடும். முழு பேச்சையும் கவனமாக கேட்டால் நீ தேடுகின்ற கேள்விகளுக்கு விடை கிடைத்துவிடும். ஆனால் பேச்சை உனக்கு வசதியான அர்த்தத்தில் எடுத்துக்கொண்டால் அதன் உண்மையான அர்த்தம் சேதப்பட்டுவிடும். நீ சாட்சியாக மாறிவிடு என்று நான் சொல்கிறேன். ஆனால் உன் அடிப்படையான ஆர்வம் சாட்சி ஆவதில் இல்லை. கோப குணத்திலிருந்து விடுதலை பெற்றால் போதும் என்று என் பேச்சை கவனிக்கிறாய். ஒருவேளை இதனால் கோபத்தை அடக்க முடிந்தாலும் முக்கிய விஷயமான சாட்சியாவது உன் கவனத்திலிருந்து நழுவி விடுகிறது. நேற்று இரவு சர்க்கஸ் நிகழ்ச்சியின் போது எல்லோரும் ஓட்டம் பிடித்தனர். கூண்டிலிருந்து தப்பித்து ஒரு சிங்கம் வெளியே வந்து விட்டதுதான் காரணம். ஒருத்தன் பாக்கியெல்லாம் ஓடிவிட்டார்கள். ஆனால் ஒரு துறவி மட்டும் சிங்கத்தை பார்த்தபடி தைரியமாக அங்கே இருந்தார். துளி கூட பயப்படவில்லை. நான் கேட்டேன், அப்படியா? அவர் என்ன செய்தார்? சிங்கத்தின் கூண்டு காலியாக இருந்ததால் துறவி அதற்குள் பாய்ந்து சென்று உள்புறமாக கதவை பூட்டிக்கொண்டு உட்கார்ந்து விட்டார். நீ தப்பித்து ஓடினாலும் சரி, கூண்டிற்குள் சென்று உள்ளே பூட்டிக் கொண்டாலும் சரி, முரண்பாடாக தெரியும் இவை உண்மையில் முரண்பட்டிருக்கவில்லை. இரண்டு வகையினரில் துறவியே அதிக திறமைசாலியாக தெரிகிறார். ஏனெனில் ஒரு விஷயம் நிச்சயம், சிங்கம் வேறு எங்கு வேண்டுமானாலும் போகுமே தவிர கூண்டிற்கு திரும்பாது. தானாக வரவே வராது. துறவி விஷயத்தில் எல்லா இடத்திலும் ஆபத்து உண்டு. கூண்டில் மட்டுமே அபாயம் இல்லை. ஆனால் நான் உன்னை அத்தகைய சந்நியாசியாக ஆக்க விரும்பவில்லை. மக்கள் உலகத்திலிருந்து வெளியே ஓடி கூண்டுகளில் அடைபடுகின்றனர். கோயில், மசூதி, குருத்துவாரா முதலியவை கூண்டுகளே. அங்கே கம்பிகளின் பின்னால் உட்கார்ந்து கொள்கின்றனர். அங்கே சிங்கம் போன்றவை வருவதில்லை. ஆனால் அது ஒரு வகை தற்காப்புதான். அங்கே புரட்சி கிடையாது. புறமுதுகு காட்டுதல் தான் உள்ளது. நீ என் உபதேச உரையை செவிமடுக்கும் போது இசை கலைஞர் பாடுவதை கவனிப்பது போல் கேள். கவிஞனது கவிதையை கேட்பது போல் கேள். பறவைகளின் ஒலியை, காற்று வீச்சால் மரங்கள் எழுப்பும் ஓசையை, பாயும் நீரின் முணுமுணுப்பை, மழை காலத்து இடி முழக்கத்தை கேட்பது போல் கேள். என் பேச்சை கேட்கும்போது அதில் உன் லாப நஷ்ட கணக்கை சேர்க்காதே. ஆனந்தம் பெறுவதற்காக கேள். பேச்சின் ரசத்தில் ஆழ்ந்துவிடு. கடையில் பொருள் வாங்கும் வாடிக்கைக்காரன் போல் இங்கே வராதே. அமர்ந்து பேச்சை கேட்டபடியே
இதில் எதையெல்லாம் எடுத்துக்கொள்வது, என்னவெல்லாம் செய்வது, என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று மனத்தில் கணக்கு போட்டு கொண்டிராதே. வெறும் ஆனந்த உணர்வு கொண்டு என் பிரசங்கத்தை கேள். ஸ்வாந்த சுக்காய துளசி ரகுநாத காதா என்னும் வரியில் தெரிவிக்கிறார். நீயும் அத்தகைய சுகம் பெறும் நோக்கத்துடன் என் உரை கேள். அப்போது உரையில் எந்தெந்த பகுதிகள் உன்னை நெகிழச் செய்கின்றனவோ அவற்றில் கூடுதலாக ஆழ்ந்துவிடு. என் பாட்டில் எந்த வரிகள் உனக்கு பிடித்துள்ளனவோ அவற்றை மெல்லிய குரலில் பாடு. அதை உனக்கு மந்திரமாக ஆக்கிக்கொள். வாழ்க்கையில் பெரிதாக ஏதும் ஏற்பாடு செய்யாமல் எவ்வளவோ சம்பவங்கள் நிகழ்கின்றன என்பதை சிறிது சிறிதாக அறிந்து கொள்வாய். காற்று எங்கிருந்தோ எழும்பி வீசியது, மேலோட்டமாகவே கடந்து சென்றது. பாதை அப்படியே தூங்கி வழிகிறது. சாலையோர மரங்கள் திடுக்கிடவில்லை, கிளைகள் துளியும் குலுங்கிடவில்லை, இலை ஒன்று கூட வீழ்ந்திடவில்லை. காற்றின் ஈரப்பதம் துளியும் கூட எதன் மீதும் படிந்திடவில்லை. நான் உன் அக்கம் பக்கமாக எழுப்பும் காற்றை சுவீகரிப்பதற்காக நீ கொஞ்சம் உயர்ந்து நில. நீ தாழ்ந்தே நின்றாய். இதனால் ஈரத்துளி உன் மீது பட்டு கசியாது. நீ தீண்டப்படாதவனாக இருந்து விடுவாய். அடர்ந்த காட்டில் நிமிர்ந்து நின்று தம் உயரத்தில் லயித்து போன நெட்டை தேவதாரு மரங்கள் விழித்து சிலிர்த்தன. காற்றினூடே சலசலவென்று ஒளியும் எழுப்பின. கொஞ்சம் உயர்ந்து நில, நிமிர்ந்து நில். நான் கொண்டு வந்துள்ள செய்தியை கேட்க தேவதாரு போல் எழும்பி நில். தலையை தூக்கு, நேராக நில். பெயர் தெரியாத ஒருவரின் குரல் காற்றுடன் சேர்ந்து பாடியது. நீ என்னுடன் சேர்ந்து மென்மையாக பாடு. அந்த யாரோ ஒருவரின் மென்குரல் ஒளி உனக்குள் எதிரொலி எழுப்பட்டும். அப்பொழுது உனக்கு ஒரு ஜன்னலை திறந்து விட்டது போல் தோன்றும். நீ இதுவரை ஏதோ எண்ணம் என நினைத்திருந்தது தியான விஷயமாக மாறும். நீ எதை சித்தாந்தம் அல்லது சாஸ்திரம் மட்டுமே என நினைத்தாயோ அது சத்தியமாக மாறும். எழுந்து நான் சன்னலை திறந்தேன், மீண்டும் ஒரு முறை திடுக்கிட்டேன். முதலில் உணர்ந்த நிசப்தமில்லை. சன்னலின் வெளியே மென்மையாக கடவுள் பாடிக்கொண்டிருந்தார். கொஞ்சமாவது எழுந்திரு, கொஞ்சம் கண்விழி, கொஞ்சம் நிமிர். உன் அற்ப கவலைகளை கைவிடு. என்னருகே அமர்ந்து உன் கவலைகளின் கணக்கை போட்டு கொண்டிராதே. என் பேச்சை பருகு. மலரின் அருகே மனம் நுகர்பவன் போல் என் அருகில் இரு. என் உரையில் எது எது உபயோகப்படும் அம்சங்கள் என்று அலசாதே. பயனுடைமைக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமில்லை. உலக நோக்கில் கடவுளை விட அதிகம் உபயோகமற்ற வேறு பொருள் அல்லது நபர் கிடையாது. அவரை கடைத்தெருவில் விற்க முடியாது. அவர் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர். நீ என் உரையை பயன் கருதி கேட்டால் தோல்விதான் அடைவாய். நான் வழக்கமான ஆசிரியர் இல்லை. உன் அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுகின்ற மாதிரியான விஷயங்கள் எதுவும் கற்றுத்தருபவன் இல்லை. நீ ஒன்றை தரிசிக்கச் செய்வதற்கு உதவ விரும்புகிறேன். தினப்படிக்கு இதனால் உபயோகமில்லை. எனினும் நீ சச்சிதானந்த உணர்வால் நிரம்பி நிற்பாய். ஆனந்தத்தில் மூழ்குவாய். இனிய மயக்கத்தை உணர்வாய். அதற்கேற்ற காற்றை இங்கே நான் பரப்புகிறேன். விளைவு உன்னை பொறுத்து அமையும். நீ விரும்பினால் பாதையில் காணப்படும் கல் போல் கிடக்கலாம். காற்று வரும், போகும். நீ தீண்டப்படாமல் இருந்து விடுவாய். காதில் அதன் ஒளி விழாது. அல்லது சாலையோரச் செடிகள் போல் நீ இருந்து விடலாம். அவற்றின் உச்சியை ஆகாயத்து காற்று தொடாமலே நீங்கிவிடும். ஒரு பனித்துளி கூட படாது. காற்று வந்தது போனது கூட நீ அறிய மாட்டாய். புத்தர் வந்தார். எத்தனை பேருக்கு தெரிந்து பாதித்தது? ஆகாயத்தில் நிற்பது போல் இருந்த தமக்குள் லயித்து போன சில தேவதாரு மரங்களின் உச்சியை மட்டுமே புத்தர் எனும் காற்று ஸ்பரிசித்தது. கிருஷ்ணர் வந்தார்.
எத்தனை பேருக்கு தெரியும்? அவரது புல்லாங்குழலின் ஒளி எல்லோரையும் சென்று அடையவில்லை. அஷ்டாவக்ரர் உபதேசம் செய்தார். ஜனகர் போன்ற யாரோதான் கேட்டனர். தேவதாரு மரம் போல் உயரமானவர்கள் அவர்கள். நீயும் கொஞ்சம் நிமிர்ந்து நில். என் பேச்சை கேட்பதால் என்ன பிரயோஜனம் என்று யோசிக்காமல் கேள். லாபம் கருதி கேட்பவன் எப்பயனும் பெறாமல் தோல்வியடைவான். துளசிதாசர் மெய்மறந்து ராமனை துதித்தது போல் என் பேச்சை பயன் ஏதும் எதிர்பாராமல் ஆனந்தமாக கேட்பவன் முழு பலனை அடைவான். அவனது வாழ்க்கையில் படிப்படியாக புரட்சி ஏற்படுத்த தொடங்கிவிடும். கடைசி கேள்வி. எனக்கு பெண் மனசு. என்னால் துளிக்கூட உறுதியாக இருக்க முடியவில்லை. ஆன்மீக உலகில் தீர்மானமாக இருப்பது அவசியமா? இரும்பு மனம் தேவையில்லை. பக்திக்கு சமர்ப்பண உணர்வு போதுமானது. உன் உள்ளத்தின் நிலையை அடையாளம் கண்டுகொள். அதன் மீது எதையும் சுமத்துவது அவசியமில்லை. உன் உள்ளத்தின் இயல்பு எப்படி இருந்தாலும் அதன் மூலமே நீ கடவுளை அடைய முடியும். பெண்மனதாயினும் ஆண்மனதாயினும் யாரும் கடவுளை அடைய முடியும். என் நிலையில் நீ உள்ளாயோ அங்கிருந்தே கடவுளை அடைய வழி உண்டு. உன்னை மாற்றிக்கொள்ளும் சிரமங்களில் அகப்பட்டு கொள்ளாதே. ஏனெனில் நீ அப்படி மாற முடியாது. உன் மனம் உணர்ச்சி வசப்படக்கூடியது என்றால் எவ்வளவு முயன்றாலும் அதில் உறுதியை நிரப்ப முடியாது. உன் மனம் இதயத்தை அதிகம் சார்ந்தது எனில் நீ புத்தியால் அதை நிரப்ப முடியாது. அதற்கான தேவையும் இல்லை. மனத்தின் நிலை என்ன என்னும் சிக்கலில் விழாதே. தேவையற்ற முயற்சிகளால் மனத்தை மாற்றிக்கொள்ள முயன்றால் நீ விரும்பியதை அடைய முடியாது. இருப்பதையும் இழந்து விடுவாய். ரோஜா பூ கடவுளின் பாதங்களில் ரோஜா பூவாகவே சமர்ப்பிக்கப்படும். தாமரை விஷயமும் அவ்வாறே. நீ எப்படி உள்ளாயோ அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படுவாய். ஏனெனில் நீ எப்படி உள்ளாயோ அப்படித்தான் உன்னை கடவுள் படைத்தார். அப்படியேதான் அவர் உன்னை விரும்புகிறார். நீ வேறு விதமாக மாற முயன்றால் விகாரமாகி விடுவாய். அப்படி சேதமாகி சிதைந்து விடாதே. நீ சொல்ல மாட்டாய்தான், ஆனாலும் நான் கேட்டு விடுவேன். விடியலின் தூய முதல் கிரணம் சொல்லிவிடும் எனக்கு. அச்செய்தியை கொட்டும் அருவி குழந்தையைப் போல தன்னை அறியாமல் திருப்பிச் சொல்லும் நத்தை ஒன்று ஈரமண்ணில் அடையாளமிடும். மெல்ல மெல்ல இலைகளின் சலசல ஒளி பரப்பும். அதை இங்கும் அங்கும் பறவையின் சுரீர் கூக்குரல் வானில் பாய்ந்து அதை தொங்கவிடும். திடீரென வெளிப்படும் காலை பொழுது அதனை அனைவரும் அறியச் செய்யும். நீ சொல்ல மாட்டாய்தான், ஆனாலும் நான் கேட்டு விடுவேன். அதற்கான நம்பிக்கை என்னிடம் உண்டு. எனவே நான் தளர்ந்து விட மாட்டேன். செய்தியை நான் கேட்டு விடுவேன் என்பதற்கு சாட்சியம் அல்லது நிரூபணம் வேறு என்ன நான் தர முடியும்? இப்போதிருந்து உன் கரத்தை அவன் ஒருவன்தான் பிடிக்க முடியும். பிரமையால் சுருங்கிய உறுப்புகளை மென்மையாக குதூகலிக்கும் அவனது ஒளியின் கிரணமே ஸ்பரிசிக்கும் உனக்கு தேவையான ரகசியங்களை அவன் ஒருவன்தான் சொல்ல முடியும். உனக்கு எப்படி எதை விளக்குகிறானோ நீ அதே அளவில் அப்படி புரிந்து கொள்வாய். உனக்கு கிடைத்த அந்த வரம் தரும் கை தனக்கு பிடித்த லட்சியத்தின்படி உன்னை எப்பக்கம் திருப்புகிறதோ அப்பக்கமே உனது பாதையும் திரும்பி அவன் வரையிலும் கொண்டு செல்லும். எத்துணை அளவு அவன் உன்னை ஏற்பானோ அவ்வளவே நீயும் உனக்கு பொருந்துவாய். ஓ எனது ஆத்மாவே, நீ ஆணோ பெண்ணோ, உனக்கு பெண் மனசு என்றால் அது சுபமானது, மங்களமானது. ஆண் மனத்திற்கு அடிப்படையில் மதிப்பு கிடையாது. அதன் தரம் பெண் மனத்திற்கு பிறகுதான். கடவுள் மன விஷயத்தில் பெண் மனது ஆண் மனது என்ற இரண்டைத்தான் படைத்துள்ளார். ஆண் மானம் சங்கல்பம், உறுதியான முடிவு எடுக்கும் மனநிலை என்றால்
பெண் மனம் சமர்ப்பணமாகும் மனநிலை உடையது. நீ எந்த நிலையில் உள்ளாயோ அங்கிருந்தே முன்னேறிச் செல். நீ எப்படி உள்ளாயோ அவ்வாறே மேலே நட. நீ உள்ள விதமாகவே கடவுள் உன்னை ஏற்றுக்கொள்வார். ஹரி ஓம் தத் சத்.